السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربي زدني علما، ربي زدني علما، ربي اشرح لي صدري ويسر لي أمري. اللهم يسر ولا تعسر وتمم بالخير. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم اجعلني من العلماء الصالحين الربانيين الربيين. اللهم فهمني وفقهني وبصرني وخبرني وعلمني من لدنك علما، وعلمني تأويل القرآن اللهم علمني تأويل القرآن وحكمه ومواعظه ونصائحه، وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد. أقول وبالله التوفيق. الحمد لله. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் அல் குர்ஆனுடைய விரிவுரை தொடரில் சூரத்து நூரை நாம் படித்துக் கொண்டிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 37வது வசனத்திலிருந்து நாம் படிப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை இன்று ஓரளவு சுருக்கமான கருத்துகளுடனும் பொருளுடனும் இன்று நாம் நிறைவு செய்வோம். நாளை இன்ஷா அல்லாஹ் இதே நேரத்தில் இந்த சூறாவிலிருந்து மொத்தமாக நாம் படிக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினைகள், பாடங்கள் என்ன என்பதை பார்ப்போம். கவனியுங்கள். ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ். ரிஜால், ரஜுல் என்ற சொல்லுடைய பன்மை. அதாவது அல்லாஹு தஆலா எந்த பள்ளிகளை, மஸ்ஜிதுகளை உயர்த்த வேண்டும், காலை மாலை அங்கே அல்லாஹுடைய வேதங்களை ஓதுவார்கள், அல்லாஹுவை திக்ரு செய்வார்கள் என்று அல்லாஹ் கூறினானோ, அங்கே யார் அல்லாஹுவை தொழுவார்கள், யார் அல்லாஹுவை திக்ரு செய்வார்கள்? ரிஜாலுன், பல ஆடவர்கள். ஒரு நிமிஷத்தில் பல ஆடவர்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது இதிலே ஆண்களும் வருவார்கள், பெண்களும் வருவார்கள். பெரும்பாலும் ஜமாத்து தொழுகையும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய கடமையும் ஆண்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா இங்கே ஆண்களை குறிப்பிடுகின்றான். ஆண்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய, அதாவது பெண்களும் இந்த சட்டத்திற்கு, அதாவது இந்த புகழுக்கில், அல்லாஹு தஆலாவுடைய இந்த உயர்வான வர்ணனை கீழ் வருவார்கள். ரிஜாலுன், ஆடவர்கள். அந்த ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள்? லா துல்ஹீஹிம், அவர்களை திசை திருப்பி விடாது, அவர்களை மறக்கச் செய்து விடாது. திஜாரத்துன், வர்த்தகமோ, வலா பைஉன், விற்பனையோ, கொடுக்கல் வாங்கல், தொழில்துறை எதுவுமே அவர்களை மறக்க வைத்து விடாது, ஈடுபடுத்தி விடாது. எதிலிருந்து? அன் ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து. வ இகாமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துவதிலிருந்து. ஆக மஸ்ஜிதிற்கு போய் தொழுகையை நிலைநிறுத்துவதிலிருந்து முஸ்லிம்களுடைய வர்த்தகம் தடுக்காது. அத்தகையவர்கள் தான் அல்லாஹு தஆலா போற்றக்கூடிய உயர்ந்த முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள். இன்னும் ஜகாத்தை கொடுப்பதிலிருந்து. ஆக செல்வம் எவ்வளவுதான் அதிகமானாலும் அந்த செல்வத்திலிருந்து அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய 40%, அதாவது 2.5% அந்த தொகையை அவர்கள் ஜகாத்தாக கொடுத்து விடுவார்கள். அப்படி கொடுக்கப்படக்கூடிய தொகை எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் சரியே,
அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஜகாத்தை நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அவர்கள் துன்யால இவ்வளவு செல்வ செழிப்புல, அதே போல உலகத்தினுடைய மிகப்பெரிய வசதி வாழ்க்கையில இருந்தாலும் அவர்கள் அல்லாஹுவை நினைத்துக் கொண்டிருப்பார்கள், தொழுகையை மஸ்ஜிதிற்கு சென்று நிலைநிறுத்துவார்கள், ஜக்காத்தை சரியாக கொடுப்பார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் பயப்படுவார்கள். எதை? யௌமன், ஒரு நாளை. அது எப்படிப்பட்ட நாள்? ததகல்லபு ஃபீஹி, அந்த நாளிலே தடுமாறும் அல் குலூபு வல் அப்சார், உள்ளங்களும் பார்வைகளும். அதாவது மறுமை நாள். மறுமை நாளுக்கு மனிதன் வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பயங்கரமான காட்சிகளை பார்த்து நரகம் கொதிப்பதையும், அந்த கொதியிலிருந்து ஏற்படக்கூடிய நரகத்தின் அதாவது கழுதை கத்துவது போன்ற சத்தம், இன்னொரு பக்கம் மலக்குகள் பாவிகளை விரட்டி அடிப்பது, இது போன்ற அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பயந்து நடுங்கி திடுக்கிட்டு புரண்டு கொண்டே இருக்கும். அவர்கள் தடுமாறிக்கொண்டே இருப்பார்கள். அத்தகைய நாளை அவர்கள் பயப்படுவார்கள். அந்த மூமின்கள் அப்படிப்பட்ட ஒரு நாளை பயப்படுகின்ற காரணத்தினால் கண்டிப்பாக ஒரு நாள் நாம் மரணிக்க வேண்டுமே, எந்த வியாபாரம் இவ்வளவு பெரிய அதாவது லாபத்தை நமக்கு கொடுத்தாலும், அது போன்று இதிலே நம்முடைய உள்ளங்கள் ஈடுபட்டாலும், இந்த செல்வ செழிப்பை கொண்டு உலக வசதிகளை நாம் தேடினாலும் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிய வேண்டும். இந்த வியாபாரமும் தொழில்துறையும் வர்த்தகமும் நமக்கு நிரந்தரம் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். ஆக ஆகிரத்தில் அல்லாஹ்விற்கு முன்னால் தனித்து போய் நிற்க வேண்டுமே, இந்த செல்வம் நமக்கு பலனளிக்காதே என்று அவர்கள் பயந்தவர்களாக அல்லாஹு தஆலாவுடைய கடமையை சரியாக நிறைவேற்றி கொண்டிருப்பார்கள். சரி, அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? இவர்கள் இப்படி அல்லாஹுவை பயந்து வணக்க வழிபாடுகளை, மார்க்க கடமைகளை சரியாக நிறைவேற்றி கொண்டிருந்த காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கூலி வழங்குவான். அவர்கள் செய்ததை விட மிக அழகான கூலியை, இன்னும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதிகப்படுத்துவான். மின் ஃபத்லிஹி, தன்னுடைய அருளால், தன்னுடைய மேல்மிச்சமான அருளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அவர்கள் செய்ததை பார்க்கிலும் நன்மைகளை கூட்டி கொடுத்து கொண்டே இருப்பான். வல்லாஹு யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹு தஆலா தான் நாடியவர்களுக்கு இன்னும் கணக்கில்லாமல் அவன் கொடுத்து கொண்டே இருப்பான். ஆக அல்லாஹு தஆலாவிடத்துல 1க்கு 10, அந்த 10 இரட்டிப்பாக்கப்படும். அதே நேரத்துல அல்லாஹு தஆலா நாடக்கூடியவர்களுக்கு இன்னும் கணக்கில்லாமல் அல்லாஹு தஆலா கொடுப்பான். அது ஒவ்வொரு அடியானும் அல்லாஹு தஆலாவின் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய ஈமான், அல்லாஹ்வின் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய மஹப்பத் என்ற அன்பு, அல்லாஹ்வின் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த நேசம், அந்த அது போன்று பயம், இந்த 3 விஷயங்கள், ஈமான், முஹப்பத், பயம், இந்த 3 தான் அதாவது ஒரு அடியானுடைய உள்ளத்துல அல்லாஹுவின் மீது, அல்லாஹுவை பற்றிய சிபாத்துகள் இருக்கு பாருங்க. அல்லாஹ்வுடைய அதாவது கணக்கில் அடங்காத எத்தனை சிபத்துகள் இருக்கு, அந்த எல்லா சிபத்துகள் மேலேயும் அடியானுக்கு என்ன? ஈமான், முஹப்பத், ஹவுப். இந்த முஹப்பத், ஈமான், ஹவுப், இந்த ஒரு எந்த அளவுக்கு ஆழமாக கரை புரண்டு ஓடுகிறதோ அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட அடியார்களை உயர்த்தி கொண்டே இருப்பான். அவங்க நபிமார்கள்ல முதல் தரஜால இருப்பாங்க. நபிமார்களுக்கு அடுத்த தரஜால அந்த ஈமானும் முஹப்பத்தும் ஹவுஃபும் அவரவர்களுடைய உள்ள நிலைமைகளுக்கு ஏற்ப ஏற்றத்தாழ்வாக இருக்கும். நம்ம காலத்துல கூட சஹாபாக்கள் காலத்துல இருந்த அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் அல்லாஹ்வுடைய பயமும் உள்ளவர்களும் இருப்பார்கள். புரியுதுங்களா? சஹாபாக்கள் காலத்துல இந்த ஈமானும் முஹப்பத்தும் பயமும் இல்லாம இருந்த முனாஃபிக்குகளும் இருந்தார்கள், காஃபிர்களும் இருந்தார்கள். அதனால காலம் என்பது இது ஒரு அசல் அல்ல. இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டும் ஈமானிலையும் அது போன்ற யகீனிலையும் அதே போல அல்லாஹ்வுடைய முஹப்பத்திலையும் அல்லாஹ்வுடைய பயத்திலையும் சஹாபாக்களுடைய காலத்திற்கு ஒருவர் செல்ல முடியும். அவர் அதில் முயற்சி செய்வாரே ஆனால், அவர் தன்னுடைய நஃப்ஸை அவர் கட்டுப்படுத்துவாரே ஆனால், அந்த ஈமான்ல தான் முன்னேற வேண்டும் என்று அவர் உறுதி கொண்டு அந்த பாதையில் அவர் விரைவாரே ஆனால், யார் எந்த பாதையில் செல்கிறார்களோ அந்த பாதையை அல்லாஹ் அவர்களுக்கு லேசாக்கி கொடுப்பான்.
ஒருவர் அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் கிடைக்க வேண்டும் என்று அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அதற்காக முயற்சி செய்வாரேயானால் அதை அல்லாஹ் அவருக்கு லேசாக்கி கொடுப்பான். இந்த காலத்துல அபூபக்கராக யாரும் ஆக முடியாது ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அபூபக்கராக யாரும் ஆக முடியாது. ஆனால் அந்த அபூபக்கருடைய சிஃபத்தில் உள்ளவர்களாக ஆக முடியும். அதுக்கு நெருக்கமா நம்ம போக முடியும். எப்போது அதற்கான முயற்சி செய்வோம். ஆனால் அது முடியாத ஒரு விஷயமே கிடையாது. புரியுதா? சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் சஹாபாக்கள் தரஜாங்க, சஹாபாக்கள் அது கிட்டலாம் நம்ம நெருங்க முடியுமா என்றெல்லாம் பேசுவார்கள். இதெல்லாம் என்ன? நப்சு ஷைத்தான் மனிதனை ஈமானில் இஸ்லாமில் பலவீனப்படுத்துவதற்காக சொல்லித் தரக்கூடிய சாக்கு போக்குகள். அபு முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவங்க என்ன சொல்றாங்க, நாளை மறுமையிலே வரும்பொழுது சஹாபாக்கள் அறிந்து கொள்வார்கள் அவர்களுக்கு போட்டி போடக்கூடிய வீரர்களை அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று. தோளுக்கு தோல் முட்டிக்கு முட்டி நாம் அவர்களோடு போட்டி போடுவோம் என்று சொல்கிறார்கள். ஆக யார் எந்த அளவு அமலிலும் தியாகத்திலும் முன்னேறுகிறார்களோ அந்த அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அமலை இபாதத்துகளை லேசாக்கி கொடுப்பான். யார் எந்த வழியில முயற்சி செய்யறாங்களோ அந்த வழியை அவங்களுக்கு அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான். இது ரெண்டு அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, அந்த இபாதத்துக்குண்டான கூலி என்ற அர்த்தத்திலும் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல இபாதத்து செய்வதற்கான வாய்ப்பு என்ற அர்த்தத்திலும் எடுத்துக்கொள்ளலாம். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் நம்ம இபாதத்து செய்ய முடியாது. அடியான் எந்த அளவு அல்லாஹுவை முன்னோக்குகிறானோ அந்த அளவு அல்லாஹு தஆலா அடியானுக்கு இபாதத்துடைய அருளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அப்போ உங்களால இபாதத்து செய்ய முடியல, நம்மால ஒரு இபாதத்து செய்ய முடியவில்லை என்றால் அப்ப என்ன அர்த்தம்? நாம் அல்லாஹுவை சரியாக முன்னோக்கவில்லை, அதற்காக அல்லாஹுவிடத்திலே சரியாக துஆ கேட்கவில்லை. அப்படி அல்லாஹுவை நாம் சரியாக முன்னோக்கி இருப்போமேயானால், அல்லாஹ்விடத்துல மனமுருகி அதற்காக துஆ செய்திருப்போமேயானால் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அந்த இபாதத்தை நமக்கு லேசாக்கி இருப்பான். இன்று நம்மால் நீண்ட நேரம் நின்று தொழ முடியவில்லை, அதே போல நிறைய நோன்பு வைக்க முடியல, நிறைய தர்மம் கொடுக்க முடியவில்லை என்றால் அதுக்கு என்ன காரணம்? அதற்கான ஆசை நம்மிடத்துல இல்லை, அதற்கான முயற்சி நம்மிடத்துல இல்லை, அதுதான் காரணம். அப்ப அந்த ஆசையும் முயற்சி இல்லாததுனால அதை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி கொடுக்கல, நமக்கு நப்சு அதை சிரமமா கஷ்டமா தோன்ற வைத்து விட்டது. சஹாபாக்களிடத்துல ஆசை இருந்தது, முயற்சி இருந்தது, அல்லாஹ் அவர்களுக்கு அதை லேசாக்கி கொடுத்தான். சரி, அடுத்த வசனங்கள் அல்லாஹு தஆலா காஃபிர்களை பற்றி பேசுகின்றான். அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல ஒவ்வொருத்தங்களுக்கும் பல வகையான உதாரணங்களை சொல்றான். இப்போ முனாஃபிக்குகள் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரால சொல்லும் பொழுது அவங்களுக்கு ரெண்டு வகையான உதாரணம் சொன்னான். ஒண்ணு, அதாவது மழையும் அல்லாஹ் உதாரணம் சொன்னா, மின்னலையும் அல்லாஹ் உதாரணம் சொன்னான். இங்கேயும் காஃபிர்களுக்கு அல்லாஹு தஆலா ரெண்டு வகையான உதாரணம் சொல்றான். ஒரு வகையான காஃபிர்கள் யாரு? இவங்க தலைமை தாங்கி வழிகெடுக்கக்கூடிய காஃபிர்கள். இன்னொரு கூட்டம் யாரு? முகல்லிது. அந்த வழிகெடுக்கக்கூடிய கூட்டத்திற்கு பின்னால் கண்மூடித்தனமாக அவர்களை பின்பற்றி செல்லக்கூடியவர்கள். தங்கள் தலைவர்கள் தங்களை வழிகெடுக்கிறார்கள் என்பதும் தெரியாது, தாங்கள் வழிகெட்டு போகிறோம் என்பதும் இவர்களுக்கு தெரியாது. எந்த வகையிலும் எந்த விதமான ஒரு பகுத்தறிவே இல்லாமல் கண்மூடித்தனமாக வழிகெட்டு போகக்கூடியவர்கள். இந்த ரெண்டு வகையான காஃபிர்களுக்கு அல்லாஹு தஆலா உதாரணம் சொல்கிறான். வல்லதீன கஃபரு, எவர்கள் நிராகரித்தார்களோ, வல்லதீன எவர்கள் கஃபரு நிராகரித்தார்கள், சேர்த்து படிக்கும் போது நிராகரிப்பாளர்கள் அப்படி அர்த்தம் வைக்கலாம். அஅமாலுஹும், அவர்களுடைய செயல்கள் அமல்கள் எல்லாம், அவங்க என்ன அமல் செய்திருந்தாலும் சரி, என்ன பண்ணி கஸராபின், காணல் நீரை போல, வெட்ட வெளியில், அதாவது ஒரு பாலைவனம் இருக்கு பாருங்க, கண்ணுக்கு எற்ற தூரம் வரைக்கும், அதாவது எதுவுமே மரம் செடி கொடிகள் எதுவுமே இல்லாம பொட்டல் பூமியா இருக்கக்கூடிய அந்த பெரிய பாலைவனம். அந்த காணல் நீரை தாகத்தில் இருப்பவன் எண்ணிக்கொள்கிறான் தண்ணீராக. ஹத்தா, இறுதியாக, இதா ஜாஅஹு, அதனிடத்திலே வந்தால் லம் யஜிதுஹு ஷைஅன், அதை அவன் காண மாட்டான், ஷைஅன் ஏதும் ஒன்றாக, ஒண்ணுமே இருக்காது. தண்ணி மாதிரி பெரிய அலை அடிக்கிற தண்ணி கடல்ல, அதாவது பெரிய ஆறு நதி நீர் மாதிரி தெரியும், கிட்டக்க வந்து பார்த்தா ஒண்ணும் இருக்காது. சரி, அப்ப இதுவரைக்கும் அல்லாஹ் சொல்லிட்டு, அப்ப இதே போலதான் யாரெல்லாம் குஃப்ரிலே
முன்னின்று வழி நடத்துகின்றார்களோ, அதாவது பெரிய இபாதத்தாக காட்டிக்கொண்டு மக்களுக்கு அந்த சடங்குகளை எல்லாம் செய்து வைக்கின்றார்களோ, இதன் மூலமாக தங்களுக்கு பெரிய கடவுளிடத்துல நர்பாக்கியம் கிடைக்கும் என்று நினைக்கின்றார்களோ, அவர்களுடைய நிலைமை என்ன? நாளைக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம பெருசா கடவுளுக்கு செஞ்சிட்டோம், பெரிய புண்ணியம் தேடிக்கிட்டோம் என்பதாக நினைத்து கொண்டு மறுமைக்கு வருவாங்க. ஆனா லம் எஜிதுஹு ஷைஆ, அங்க இவர்கள் செய்த அமல்கள் எதுவுமே ஒன்றுமே இருக்காது. அங்கே அல்லாஹுவை தான் அவன் காண்பான். அல்லாஹு தஆலா அவனுடைய விசாரணையை அங்கே முழுமையாக நிறைவு செய்து விடுவான், கணக்கை தீர்த்து விடுவான். யூதர்கள்ட்ட அல்லாஹ் கேட்பான், யூதர்களே நீங்கள் யாரை வணங்கினீர்கள்? சொல்வார்கள் உஸைர் இப்னு அப்துல்லா. கிறிஸ்தவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான், நீங்கள் யாரை வணங்கினீர்கள்? ஈசா இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் ஈசா. அல்லாஹ் சொல்வான், எனக்கு யாரும் குழந்தையே இல்லையே, அல்லாஹ் எந்த குழந்தையும் எந்த மனைவியும் அல்லாஹ் வைத்துக் கொள்ளவில்லையே, நீங்க அல்லாஹ்வுக்கு எப்படி குழந்தை இருக்குன்னு சொல்றீங்க? அந்த குழந்தைய வணங்கினேன்னு சொல்றீங்க. சரி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க எங்களுடைய ரப்பை எதிர்பார்க்கிறோம் எங்களுடைய தீர்ப்புக்கு. சரின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே அவர்களுக்கு காட்சி தருவான். அப்ப அவர்கள் அந்த அமல்கள் சரி என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்பான். அப்ப அவர்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு தாகமா இருக்கு, தண்ணீர் வேணும்னு சொல்லிட்டு. அல்லாஹ் சொல்லுவான், அதுவும் அங்க தண்ணீர் இருக்கு, போய் குடிங்க. அப்ப நரக நெருப்பு அங்கே அவர்களுக்கு காணல் நீராக தண்ணீராக அங்கே காட்சி தரும். அப்ப அந்த தண்ணீரை குடிக்கிறதுக்காக வேண்டி வேகமா ஓடுறவங்க பொத்துன்னு நரகத்திலே அவர்கள் கூட்டம் கூட்டமாக விழுந்து கொண்டிருப்பார்கள். வல்லாஹு ஸரீஉல் ஹிசாப், அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கு கேட்பதில் ரொம்ப தீவிரமானவன். உலக மக்கள் எல்லாரையும் அந்த ஒரே நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணை செய்து கேள்வி கணக்கு கேட்டு அவர்களது தீர்ப்பை முடித்து விடுவான். யாரு சொர்க்கவாசி, யாரு நரகவாசின்னு. அடுத்தது அவுதுலுமாத்தின், இது இரண்டாவது வகையான காஃபிர், முக்கல்லிது. அதாவது ஒரு தலைவனுக்கு பின்னாடி ஓடக்கூடிய ஒரு முக்கல்லிது காஃபிர். அவனுடைய நிலைமை என்ன? அவன் யாரை பின்பற்றா, எதுக்கு பின்பற்றா, சொல்லி கொடுக்கறது புரியுதா, ஒண்ணுமே தெரியாது. பூசாரி பூஜை போடுவான், இவன் பின்னாடி நின்று தலையாட்டுவான். பூசாரி இதை தூக்கி குடினா குடிப்பான், தூக்கி தலையில ஊத்துனா ஊத்துவான், உருளுனா உருளுவான், பிறலுனா பிறலுவான், ஏறி மிதினா மிதிப்பான். ஒண்ணுமே தெரியாது, எதை சொன்னாலும் செய்வான். அப்படிப்பட்ட காஃபிர்களுக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்ற, அவ் அல்லது கதுலுமாத்தின், இருள்களை போல, ஃபீ பஹரின் லுஜ்ஜியின், ஆழமான கடலில் இருக்கக்கூடிய இருள்களை போல. சரி, அந்த ஆழ் கடலுக்கு மேல யர்ஷாஹு மௌஜும் மின் ஃபௌகிஹி, அதற்கு மேல அலை சூழ்ந்து கொள்கிறது. மௌஜும் மின் ஃபௌகிஹி, அதற்கு மேல அலை. அடுத்து அதுக்கு மேல கடுமையான இருள் மேகம், கருப்பான மேகம். இப்படிப்பட்ட இருள்கள் இருள்கள், அவற்றில் சிலவற்றுக்கு மேல. அப்ப இந்த காஃபிர் முக்கல்லிது இருக்கின்றானே, அவன் எப்படி என்று சொன்னா, எல்லா கொள்கையுமே அவனுக்கு மூட நம்பிக்கை தான். எதுக்குமே அவனுக்கு விளக்கம் இருக்காது. எந்த கொள்கையை பின்பற்றினாலும், எந்த சிலை வழிபாடு, எத்தகைய வழிபாடு செஞ்சாலும் அவனுக்கு ஏன் எதை செய்யறோம் என்று புரியாது. இதை சுத்துவான், இந்த படினா உருளுவான், கையில சூடத்தை ஏத்துவான், பண்டையில மாங்காய் தேங்காவை உடைப்பான், என்ன செய்யறாலும் செய்வான். இதை எரிப்பான், இதை பொசுக்குவான், ஒண்ணுமே தெரியாது. அல்லாஹ் எந்த அளவுக்கு இத அஹ்ரஜ யதஹு லம் யகத் யராஹா, அந்த இருளுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றா, அவன் தனது கையை வெளியே நீட்டுவானேயானால் அந்த கையை கூட அவனால் பார்க்க முடியாது. அப்ப இது அல்லாஹு தஆலா எதுக்கு உதாரணம் சொல்றான்? குஃபார்கள், முகல்லிது குஃபார்கள் செய்யக்கூடிய, அதாவது வழிபாடுகள், இறை நம்பிக்கை என்ற அடிப்படையில, இறை வழிபாடு என்ற அடிப்படையில அவர்கள் செய்யக்கூடிய அந்த சடங்குகள் இருக்குல்ல, ஒண்ணுக்கும் உருப்படாது, எல்லாமே இருள்கள் தான், வழிகேடுகள் தான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு தஆலா யாருக்கு ஒளியை ஏற்படுத்தவில்லையோ அவர்களுக்கு எந்த ஒளியும் இல்லை. அதாவது அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை காட்டலையோ அவர்களுக்கு எந்த நேர்வழியுமே இருக்காது. அப்ப அவர்கள் செய்யக்கூடிய எல்லாமே வழிகேட்டிலையும் மௌட்டிகத்திலையும் மூட நம்பிக்கையிலையும் தான் போய் முடியும். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, சிலை வழிபாடு இருக்கா, இந்த சிலை வழிபாடு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அதுக்கு ஒரு அலிஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு யா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் எல்லாமே மிகப்பெரிய கேலியும், ஒரு விசித்திரமா பார்ப்பதற்கு ஒரு அசிங்கமாகவும், அதே போல ஆபாசமாகவும், அதே போல ஒரு ரொம்ப ஒரு மட்டமாகவும், அதே போல
இதெல்லாம் வழிபாடா செய்யறாங்களே என்று நம்ம ஒரு அருவருப்புப்படக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அதுல எதுவுமே நேரு வழியே இருக்காது. ஒண்ணும் இல்ல. இப்ப எல்லாமே இந்த யூடியூப் வந்துட்ட காலத்தினால இந்த சிலை வழிபாடுகளை பற்றி சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன். ஏதாவது ஒரு பிரபலமான கோயில்ல அவங்களுடைய சிலை வழிபாடு நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்டார்டிங்ல இருந்து என்ன சாமி பூஜை நாடுது, சாமி பாக்குது, கடவுள் தரிசிக்கிறாரு, ஏன் கதை போய்கிட்டே இருக்கும். அத மக்கள் பக்தி பரவசத்தோட பாக்குறதும், அதை வைத்துக் கொண்டு சாமியார்களும் பூசாரிகளும் அதை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்யறதும், அதுக்கு அதாவது ஜோடிக்கப்பட்ட ஒரு ஆடைகளால் போர்த்தப்பட்ட ஒரு பொம்மையை வைத்துக் கொண்டு அந்த பொம்மைக்கு அவர்கள் செய்யக்கூடிய அந்த வழிபாடுகளும், ஒரு பொம்மைக்கு நீ கொண்டு பொம்மை இருக்கும் புரியுதுங்களா, அது ஒரு சிண்டு வரல தூக்கிட்டு போயிடலாம். அந்த பொம்மையை தூக்குறதுக்கு 600 பேர் தூக்கிட்டு போவானுவ, அதுக்கு ட்ரெஸ் போட்டு. அப்புறம் இப்படி இருக்கும். முன்னாடி எல்லாம் பார்த்தா வயிறு இருக்கும், கண்ணு இருக்கும், காது இருக்கும், ட்ரெஸ் இருக்கும். பின்னாடி பார்த்தா பிளாட்டா இருக்கும். அது என்னடா அது? இப்படி எல்லாம் சுத்தமா எந்த வகையிலுமே அது ஒரு மனிதனுடைய நேரான அறிவு இருக்குமேனால் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, இதே போலதான் இன்றைக்கு இந்த தர்கா வழிபாடு செய்யறாங்க பாருங்க. தர்காக்கள்ல அந்த கொடியை தூக்கிட்டு வர்றதும், கதவை திறக்கிறதும், பக்தி பரவசத்துல அப்போ அதை பார்க்கணுமே. அப்போ டோட்டலா சிலை வழிபாடு யார்கிட்ட இருந்தாலும் சரி, சிலை வழிபாடு யாரிடம் இருந்தாலும் சரி, அது முஸ்லிம்களிடத்தில், அதாவது முஸ்லிம் என்ற பெயர் உள்ளவர்களிடத்துல தர்காக்களின் பெயரால் இருந்தாலும் சரி, எல்லாமே வழிகேடுதான். அது எல்லாமே இருள் தான், ஒன்றுக்கு மேல் ஒன்று வழிகேடாக இருக்கும். அதுக்குள்ளார போனவனுக்கு இதை ஏன் செய்யறோம் என்று எதுவுமே தெரியாது. சந்தன கூடுமா, சும்மா, அப்புறம் மகானுக்கு ரவுதாக்கு சந்தனம் பூசணுமா, கதவு ரவுதாவுடைய கதவு திறக்குதுமா, அந்த கொடையை பிடிச்சுக்கிட்டு வருவான். யா அர்ஹமர் ராஹிமீன், அல்லாஹ் சொல்றா, ஒமல்லம் யஜஅலில்லாஹு லஹு நூரன் ஃபமா லஹு மின் நூர். யாருக்கு அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு எந்த வெளிச்சமும் எந்த ஒளியும் இருக்காது. அதாவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேர்வழி கிடைக்கலனா அவனுடைய எல்லா செயல்களுமே அது வழிகேட்டில் தான் போய் முடியும். அதாவது இறை வழிபாடு மார்க்கம் என்ற பெயர்ல அவன் எதை செஞ்சாலும் சரி எதுவுமே உருப்படாது. சரிங்களா? எப்படி காபிர்கள் கோயில்களுக்கு நேர்த்திகளை கொண்டு போறாங்களோ அதே போல முஸ்லிம்கள் போர்வையை கொண்டு போறாங்க, பச்சை போர்வையை கொண்டு போறாங்க, பூந்தியை கொண்டு போறாங்க. ஒரு நாளைக்கு அந்த கபூர்ல இருக்கிற அவுளியா எத்தனை கிலோ பூந்தியை திம்பாரு, எத்தனை கிலோ மல்லிகை பூவை போட்டுப்பாரு, எத்தனை போர்வையை போட்டுப்பாரு. இதெல்லாம் யாருக்கு வாங்கிட்டு போறா, எங்க வாங்கிட்டு போறாங்க? இதை வாங்கிட்டு போய் அந்த அவுளியாக்களுக்கு கொடுக்கறதுனால அவுளியா இவர் போர்வை வாங்கிட்டு வந்தவர், இவர் பூந்தி வாங்கிட்டு வந்தவர், இவர் மல்லிகை பூ வாங்கிட்டு வந்தவர் தெரியுமா? அல்லது அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களா பூசாரிங்க தர்கால, கோயிலுக்கு பூசாரி, எங்கேயும் பூசாரி. இங்க பூசாரிக்கு பேர் உருதுல அஜர்த்து, பாரிசில அஜர்த்துன்னு சொல்லுவாங்க, அங்க பூசாரின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அஜர்த்துனா 2 இடத்துலயும் இருப்பாங்க. பள்ளிவாசல்ல இமாம் தொழுவிக்கிறவங்களும் அஜர்த்துன்னு சொல்லுவாங்க, அங்க இருக்கிறவங்க அஜர்த்து, சாபு, பீரு, கலீஃபா. அப்ப இவருக்கும் இடையில ஏதாவது கம்யூனிகேஷன் இருக்கா? அல்லாஹ் உங்கள்ட்ட பேசினா கபூர்ல உள்ளவங்களுக்கு கேட்க முடியும். அவுளியா மேல அப்புறம் மயில் விளக்கு மாத்தால அடிக்கிறாரா, அவர் இங்க அடிக்கிறாரா, என்ன பேசுறாரா, துவா செய்யறாரா, இவர் செய்து இவருடைய கவலை எல்லாம் அவுளியாட்ட சொல்றாரா, அவுளியா அல்லாட்ட டிரான்ஸ்பர் பண்றாரா? இது என்ன கம்யூனிகேஷன் சிஸ்டம்? இந்த சிஸ்டம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சு காட்டியிருக்காங்களா, சஹாபாக்கள் ஏதாவது செஞ்சு காட்டியிருக்கிறாங்களா? ஒண்ணுமே கிடையாது. மொத்தமா ஒரு வழிகேடு. ஒமன் லம் யஜஅலில்லாஹு லஹு நூரன் ஃபமா லஹு மின் நூர். அடுத்து அல்லாஹு தஆலா 41வது வசனத்துல, அட மனிதர்களே, சிலைகளை வணங்கக்கூடியவர்களே, சிலுவையை வணங்கக்கூடியவர்களே, அப்புறம் கொண்டு வந்துருங்க தர்காக்களை வணங்கக்கூடிய எல்லாருக்கும் அல்லாஹ் சொல்றான், வான பூமியை பாருங்கப்பா, அந்த வான பூமியில் உள்ள படைப்புகளை பாருங்க, அவையெல்லாம் யாரை வணங்குகின்றன? அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்குகின்றன. அப்ப மனிதர்களாக இருக்கக்கூடிய நீங்கள், அறிவு கொடுக்கப்பட்ட நீங்கள் அந்த அல்லாஹ் ஒருவனை வணங்காம நீங்க சிலைகளையும் சிலுவைகளையும் அல்லாஹ் அல்லாதவர்களையும் வணங்கி கொண்டிருக்கின்றீர்களே. அல்லாஹ் கேட்கிற, அலம் தர நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லது பொதுவா மனிதர்களை நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தஸ்பீஹ் செய்கின்றன, துதிக்கின்றன,
அதே போல இன்னொரு அர்த்தம் தொழுகின்றன அர்த்தம். குர்ஆன்ல எங்கெல்லாம் சப்பஹன் வருதோ தொழுகின்றார்கள் என்ற அர்த்தமா அங்க வைக்கிறான். தொழுகின்றார்கள் லஹு அல்லாஹ்விற்கு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும், அதாவது மலக்குகளும் சரி, அதே போல பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும், கல்லு மண்ணு மரம் எல்லா நட்சத்திரம் சூரியன் சந்திரன் எந்த ஒரு பிரபஞ்ச படைப்புமே அல்லாஹுவை தொழாமல் இருப்பதில்லை. வரிசையாக பறக்கக்கூடிய பறவைகளும் அல்லாஹுவை துதிக்கின்றன, அல்லாஹ்வை தொழுகின்றன. குல்லுன் எல்லாருமே கத அலிம தெரிந்து வைத்திருக்கின்றார்கள், அறிந்து கொண்டார்கள். ஸலாத்தஹு தன்னுடைய தொழுகை முறையை, வ தஸ்பீஹஹு அவனை துதிக்க வேண்டிய திக்ரு செய்ய வேண்டிய முறைகளை. அப்போ ஒவ்வொரு படைப்புக்கும் அல்லாஹ் ஒரு விதமான தொழுகைய திக்ருடைய முறைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது அந்த அடிப்படையில் தன்னுடைய ரப்பை தொழுது வணங்கி திக்ரு செய்து கொண்டிருக்கிறது. வல்லாஹு அலீமுன் பிமா யஃபஅலூன், அவர்கள் செய்வதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். எல்லா படைப்புகளும் அல்லாஹுவை வணங்குகின்றன. அல்லாஹ் தஆலா அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய இயல்பான முறைப்படி. வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்தி, அல்லாஹ்வுக்கே உரியவை வானங்களுடைய ஆட்சியும் பூமியுடைய ஆட்சியும். வ இலல்லாஹில் மஸீர், அல்லாஹ்வின் பக்கமே மீளுமிடம் இருக்கிறது. அடுத்து அல்லாஹ் தஆலா அவனுடைய வல்லமையை சொல்லி காட்டான். எப்பேற்பட்ட வல்லமை உடையவன் நான், என்னை வணங்காமல் நீங்கள் கற்களை சிலுவைகளை வணங்குகின்றீர்களே, படைப்புகளை வணங்குகின்றீர்களே. உங்களுடைய உலக வாழ்க்கையினுடைய மொத்த அந்த அதிகாரம் யார் கையில இருக்கு? அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அலம் தர நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? அன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் யுஸ்ஜி ஓட்டி வருகின்றான். சஹாபன் மேகங்களை, பல இடத்துல பிரிஞ்சிருக்கக்கூடிய மேகங்களை அல்லாஹு தஆலா ஒன்று இணைக்கின்றான், ஓட்டி வருகின்றான். சும்மையு அல்லிஃபு பைனஹு, பிறகு அந்த மேகங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் இணைக்கின்றான். ஒரு மேகத்தை இன்னொரு மேகத்தோட அல்லாஹ் இணைக்கின்றான். சும்ம யஜஅலுஹு ருகாமன், பிறகு அந்த மேகங்களை எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டதாக நல்ல அடர்த்தியா நெருக்கமா அல்லாஹு தஆலா ஒன்றுக்கு மேல ஒன்றாக ஒன்றுக்குள் ஒன்றாக அல்லாஹு தஆலா ஆக்கி விடுகின்றான். அப்படி ஆக்கும் பொழுது, அந்த பிரஷிங் கொடுக்கும் பொழுது, ஃபதரல் வத்க யக்ருஜு மின் ஹிலாலிஹி, அப்ப அந்த மேகங்களில் இருந்து மழை இறங்குவதை, வெளியேறுவதை நபியை நீங்கள் காண்கிறீர்கள். அப்ப பிரிந்திருக்கக்கூடிய மேகங்களை அல்லாஹ் பல இடங்களிலிருந்து ஓட்டி வர்றான், நெருக்கமாவது. பிறகு அவற்றை அல்லாஹு தஆலா ஒன்றுக்கொன்று இணைக்கின்றான். மேல மேல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுக்குகின்றான். பிறகு அந்த மேகத்திலிருந்து மழைகள் இறங்குகின்றன. அடுத்து வயுனஸ்ஸிலு மினஸ் ஸமாஇ மின் ஜிபாலின், அல்லாஹு தஆலா வானத்திலே மலைகளிலிருந்து இறக்குகிறான். ஃபீஹா, அந்த வானத்திலிருந்து, மின் பரதின் பனி, அதாவது இந்த பனிக்கட்டி ஆலங்கட்டி மாதிரி. அல்லாஹ் மக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரதி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி தண்ணீரா அந்த மேகத்திலிருந்து இறக்குறானோ, அதே போல அந்த தண்ணீரையே ஆலங்கட்டியாக மொத்தமா ஐஸ் கட்டி கியூப் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆலங்கட்டி வெள்ளையா இருக்கும். ஐஸ் கட்டிங்கிறது அந்த கிளாஸா இருக்கும். ஆலங்கட்டிங்கிறது வெள்ளை வெள்ளைன்னு பால் கட்டி மாதிரி இருக்கும். மின் பரதின், அப்ப அல்லாஹு தஆலா அந்த மலையும் அல்லாஹு தஆலா அந்த மேகத்துல வச்சிருக்கிறான். சோ அப்படி இறக்கும் பொழுது ஃபயுஸீபு பிஹி மையஷா, தான் நாடியவரை அதன் மூலமாக தண்டிக்கின்றான். அதை அல்லாஹ் ஒரு வேதனையாக அமைத்து அதன் மூலமாக அல்லாஹு தஆலா வீடுகள், அதே போல அவங்களுடைய பயிர்களை அல்லாஹ் நாசமாக்கி விடுவான். ஃபயுஸீபு பிஹி மையஷா, தான் நாடியவர்களை அதன் மூலமாக அல்லாஹ் தண்டிக்கின்றான். வயஸ்ரிஃபுஹு அம்மன் யஷா, தான் நாடியவர்களை விட்டு அதை திருப்பி விடுகின்றான். அப்ப சில நேரங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழைய அதாபாகவும் ஆக்குவான். சில நேரங்கள் அல்லாஹு தஆலா ரஹ்மத்தாகவும் ஆக்குவான். அதே போலதான் அந்த ஆலங்கட்டி, யகாது சனா பர்கிஹி யذهب بالابصار, அதனுடைய மின்னலுடைய கடுமை இருக்கின்றது, அது பார்வைகளை போக்குவதற்கு நெருங்கி விடுகிறது. அப்ப அந்த வானத்துல அந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி அந்த மின்னல் வருது பாருங்க, அந்த மின்னலை மனுஷன் கூர்ந்து பார்த்து கொண்டிருப்பானால் அவனுடைய பார்வையே போயிடும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பவர் உள்ளது. ஒரு சாதாரண மின்னலுடைய ஒரு கீறல் இருக்குது, எத்தனையோ அதாவது மாதங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு பெரிய நகரத்துக்கே மின்சாரம் கொடுத்துருமா, அந்த அளவுக்கு பவர்ஃபுல். எக்காதுனா ஆரம்பித்து விடுகிறது, நெருங்கி விடுகிறதுன்னு அர்த்தம். சனா பர்கிஹி, அதனுடைய மின்னலுடைய வெளிச்சம், சரிங்களா? யذهب بالابصار, பார்வைகளை பறித்து, யذهبுனா போக்கி விடுகிறது. அப்படி அதை சேர்த்து படிக்கும் போது பறித்து விடுகிறதுன்னு அர்த்தம் வைப்பாங்க. யகாது சனா பர்கிஹி யذهب بالابصار, சனானா கடுமையான வெளிச்சம், எக்காதுனா ஆரம்பித்து விடுகிறது, பர்கிஹினா அதனுடைய மின்னல்.
யத்ஹபு பில் அப்சார், பார்வைகளை பறித்து விடுவதற்கு. அந்த மின்னலுடைய பவர், ஆற்றலை அல்லாஹ் சொல்றான். அப்பேற்பட்ட மின்னலை ஆயிரக்கணக்கில் உருவாக்கக்கூடிய அல்லாஹ் எப்பேற்பட்ட ஒளியாக, எப்பேற்பட்ட அதாவது ஆற்றல் உள்ளவனாக இருப்பான். இரவையும் பகலையும் அல்லாஹுவே புரட்டி கொண்டே இருக்கிறான். அப்ப இரவு போய் பகல் வருவதும், பகல் போய் இரவு வருவதும் யாருடைய ஆற்றல்? அல்லாஹ்வுடைய ஆற்றல். அல்லாஹ் நாடினால் இரவை பகலுக்குள்ளார நுழைத்து, இரவை பகலுக்குள்ளார நுழைத்து பகலை பெருசாக்கிடுவான், இரவை சுருக்கிடுவான். அல்லாஹ் நாடினால் இரவை பகலுக்குள்ளார நுழைத்து இரவை சுருக்கி பகலை பெருசாக்கிடுவான். இதுக்குள்ளார அல்லாஹ் தஆலா நுழைச்சிட்டான்னு சொன்னா எதுக்குள்ளார நுழைக்கப்படுதோ அது பெருசாயிடும். அப்ப பகலை இரவுக்குள்ளார நுழைக்கும் பொழுது இரவு பெருசாயிடுது குளிர்காலங்கள்ல. அதே போல இரவை பகலுக்குள்ளார நுழைக்கும் போது வெயில் காலங்கள்ல பகல் பெருசாகி விடுகிறது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய செயல். இன்ன ஃபீ ذلك لعبرة لأولي الأبصار, நிச்சயமாக இதிலே அறிவுடையவர்களுக்கு, அல்-அப்சார் அதாவது அகப்பார்வை, அறிவுள்ளவர்களுக்கு, அதே போல பார்வை உள்ளவர்களுக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம். பார்வைனா கண் பார்வை அல்ல, அறிவு பார்வை, கல்புடைய பார்வை, அதாவது அறிவுள்ளவர்களுக்கு நிச்சயமாக படிப்பினை இருக்கிறது. ஒரு மனிதன் சிந்தித்து பார்ப்பானே, ஆனால் கண்டிப்பா இந்த செயல்கள் எல்லாம் அல்லாஹுதான் நடத்துகின்றான், மனிதனால இந்த செயலை நடத்த முடியாது. அதே போல இந்த செயலில் எதுவுமே தானா நடக்கக்கூடியதும் கிடையாது. எந்த ஒன்றுமே தானாக இந்த உலகத்துல நடக்காது என்பதை மனுஷன் புரிஞ்சு வச்சிருக்கிறான். ஒரு கிளாஸ் இருக்குது, இந்த கிளாஸ் இங்க இருக்குன்னா ஒருத்தர் கொண்டு வைக்காம இங்க இருக்குமா? இத ஒருத்தர் கிளாஸா செய்யாம தானா மண்ணும் நெருப்பும் தண்ணியும் சேர்ந்து ஒரு கிளாஸா உருவாயிருச்சுன்னு சொன்னா யாரும் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஆனா இப்பேற்பட்ட பிரபஞ்சம் தானா இயங்குதுன்னு சொன்னா மட்டும் பெரிய புத்திசாலிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் நம்புகிறார்கள். அப்ப இது சர்வ முட்டாள்தனம். சிலை வணக்கத்தை விட முட்டாள்தனம் எது? எல்லாமே இயற்கையா நடக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு இறைவன் இல்லை என்று சொல்வது. அடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய அற்புதமான வல்லமையை அடுத்து மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு خلق كل دابة من ماء, அல்லாஹ் தஆலா எல்லா உயிரினங்களையும் தண்ணீரில் தான் படைத்தார். சுப்ஹானல்லாஹ். அப்ப எந்த ஒரு உயிரினமா இருக்கட்டும், பூமியில பிறக்கக்கூடிய உயிரினம், அதனுடைய மூலப்பொருள் என்ன? தண்ணியாக இருக்கிறது. அவர்களிலே மையம்ஷி அலா பத்னிஹி, தன்னுடைய வயிற்றின் மீது நடப்பவர்களும் இருக்கின்றார்கள். வயிற்றின் மீது நடப்பவர்களா? பாம்பு மாதிரி ஊர்ந்து செல்லக்கூடியவர்கள். அவர்களிலே சிலர் இருக்கின்றார்கள், நடந்து செல்கின்றார்கள். அலா ரிஜ்லைனி, இரண்டு கால்களின் மீது, மனிதர்களைப் போல, பறவைகளைப் போல. அவர்களிலே சிலர் இருக்கின்றார்கள் நாலு கால்களின் மீது நடந்து செல்பவர்கள், கால்நடைகளைப் போல, மிருகங்களைப் போல. யஹ்லுகுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் நாடியவற்றை அவன் படைக்கின்றான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் தஆலா எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். ஆக இந்த வசனங்களை நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னால், இந்த வசனங்கள் 41 45 வரை உள்ள வசனங்களை சிந்திச்சு பார்த்தா, இதற்கு முன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஷரியத்துடைய சட்ட விதிகளை சொல்றான். அடுத்ததாக அல்லாஹு தஆலா மூமின்கள், முஸ்லிம்கள், அதே போல முனாஃபிக்குகளுடைய குணங்கள் அல்லாஹ் சொல்ல போறான். அந்த ரெண்டுத்துக்கும் இடையில அல்லாஹு தஆலா தன்னுடைய சிஃபாத்தை பற்றி, தன்னுடைய குத்ரத், வல்லமையை பற்றி சொல்கின்றான். எதற்காக வேண்டி இப்படி இந்த வசனங்களுடைய தொடர்பு அமைந்திருக்கின்றன என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனிய போங்கு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களாகிய நமக்கு அல்லாஹுடைய, நல்ல கவனிய, அல்லாஹுடைய இல்மின் மீதும் அல்லாஹுடைய ஹிக்மத் குத்ரத்தின் மீதும் அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து கொண்டே இருப்பான். ஏன்? இப்ப பாருங்க, இப்ப மூமின்கள் அல்லாஹுவை நம்பும் பொழுது அவர்களுடைய ஈமான் எப்போது கூடிக்கொண்டே போகும்? அல்லாஹுடைய குத்ரத்தை அவர்கள் அறியும் பொழுது, அல்லாஹ்வுடைய ஹிக்மத், அல்லாஹு தஆலாவுடைய மார்க்க சட்டங்களில் இருக்கக்கூடிய விஸ்டம், அந்த ஞானம், அந்த தத்துவங்கள், அந்த தாத்பரியங்களை அவர்கள் அறியும் பொழுது அவங்களுக்கு ஈமானும் யக்கீனும் கூடிக்கொண்டே போகும். அல்லாஹு தஆலா அதை எதன் மூலமாக நிரூபிப்பான்? அவனுடைய படைப்புகளை அல்லாஹு தஆலா சிந்திக்க சொல்லி. இப்பேற்பட்ட படைப்புகள் அல்லாஹ் எவ்வளவு நுட்பமாக படைத்தான். இப்படி இந்த படைப்புகளை நுட்பமாக படைத்திருக்கக்கூடிய ஒரு அறிவோடு, ஒரு ஒழுங்கோடு, ஒரு திட்டத்தோடு படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்
அந்த அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மார்க்கம் எவ்வளவு ஹிக்மத்தா இருக்கும், எவ்வளவு நுணுக்கமானதாக, எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமானதாக, ஞானமிக்கதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல எந்த ஒரு ஒழுங்கீனத்தையும் பார்க்க முடியுமா? எந்த ஒரு குறையையும் சொல்ல முடியுமா? உலகத்துல இன்றைக்கு கோடிக்கணக்கான மருத்துவர்கள் வந்து விட்டார்கள். இன்று கோடிக்கணக்கான மருத்துவர்கள் உயிர் வாழ்கிறார்கள். இந்த மருத்துவத்துல எங்கேயாவது அல்லாஹ்வுடைய படைப்புல ஒரு குறை கண்டுபிடித்த ஒரு மருத்துவர் யாராவது இருப்பாங்களா? கடைசியில சிந்திச்சு இந்த படைப்புகளை போல வேற யாராலையும் உருவாக்க முடியாது. ஏன்? இந்த தண்ணில ஒரு சொட்டை கூட மனுஷனால உருவாக்க முடியாது. மனிதனுடைய உடல்ல ஒரு முடிய கூட மனிதனால உருவாக்க முடியாது என்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய படைப்பை வியந்துதான் நிற்கிறதே தவிர மருத்துவம், அதாவது அந்த அறிவியல் அல்லாஹ்வை மறுக்கிறது. அறிவியலை படிப்பவர்கள் தான் அல்லாஹ்வை மறுப்பவர்கள் இருக்கலாமே தவிர அறிவியல் என்ன செய்யாது? கண்டிப்பாக ஒருபோதும் அல்லாஹ்வை மறுப்பதின் பக்கம் கொண்டு போய் சேர்க்காது. ஆக மூமின்கள், முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்திக்கும் போது, அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்திக்கும் போது அது உள்ள அல்லாஹ் நல்ல கவனிக்க ரெண்டு விஷயம். அல்லாஹ்வுடைய குதிரத்தையும் அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தையும் சிந்திக்கும் போது அவங்களுக்கு அல்லாஹ் மேல ஈமான் அதிகரிக்கும். காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் சிலை வணங்கக்கூடிய முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்திப்பார்களே ஆனால் சுப்ஹான் அல்லாஹ், இப்படிப்பட்ட தாக்கத்துள்ள அல்லாஹ்வை வணங்காம நம்ம சிலைகளை வணங்குறோமே, எதையும் படைப்பதற்கு ஆற்றலற்ற சிலைகளை வணங்குகிறோமே என்று அவர்கள் அந்த சிலை வழிபாட்டிலிருந்து வெளியே வருவார்கள். அல்லாஹுவை இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய காஃபிர்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் இந்த படைப்புகளை சிந்திப்பார்களே ஆனால் சுப்ஹான் அல்லாஹ், இந்த படைப்புகளை எல்லாம் ஒழுங்குபடி அமைத்து படைத்து உருவாக்கி அவற்றை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவன் யார் ஒருவன் இருக்கின்றானோ அவன் உண்மையிலேயே கடவுளாகத்தான், இறைவனாகத்தான் இருக்க முடியும். அவனை வணங்குவதுதான் உண்மையான ஒரு மார்க்கமாக இருக்க முடியும் என்று அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வதின் பக்கம், நாத்திகத்திலிருந்து ஆத்திகத்தின் பக்கம் அவர்கள் அல்லாஹ்வை மாபூதை ஏற்றுக்கொள்வதன் பக்கம் வந்து விடுவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தீனையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நம்பிக்கையை, அல்லாஹ்வுடைய இந்த வல்லமைகளை அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்களே ஆனால். புரியுதுங்களா? ஆக நம்ம இதை பலமுறை நம்ம சொல்றோம். தாவா கொடுக்கும் பொழுது நீங்க அதாவது முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தாவா கொடுக்கும் பொழுது அல்லாஹுவை பற்றி பேசுங்க. எதை பற்றி பேசுங்க? அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பேசுங்கன்னு சொல்றோம். சில பேர் என்ன செய்யறாங்க? அதை விட்டுட்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியல், இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்பவியல், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கம், இந்த ஒழுக்கம், நிறைய விஷயத்த பேசுறாங்க. அதெல்லாம் நம்ம பேசலாம், அதெல்லாம் பின்னாடி பேசப்பட வேண்டியது. முதல்ல யாரை பத்தி பேசணும்? யா யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஸலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும். படைத்த அல்லாஹ்வை வணங்கு. படைத்தவன் யார்? அவன் எப்பேற்பட்டவன்? அவனுடைய வல்லமை என்ன? அவனுடைய ஞானம் என்ன? அவனை புரிந்து கொண்டு அவனை வணங்கு. முதல்ல இபாதத்துல்லாவின் பக்கம் அழைக்கிறது தான் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறது. அந்த இபாதத்தை அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அடுத்து இஸ்லாத்தினுடைய மேன்மைகள் அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். புரியுதுங்களா? நம்ம என்ன செய்யறோம்? தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சிக்கிட்டு கை காலை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு பேன் பண்ணிட்டு வந்திருக்கோம். கவனிங்க. ஆக இந்த வசனங்களை அல்லாஹு தஆலா சொல்வதனுடைய நோக்கம் என்ன? மூமின்களுக்கு ஈமான் அதிகரிக்க வேண்டும். அதே போல முஷ்ரிக்குகள், காஃபிர்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் போக வேண்டும். அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், லக்கத் அன்ஸல்னா ஆயாத்தின் பையினாத்தின், தெளிவான வசனங்களை நாம் இறக்கினோம். தெளிவான வசனங்களை நாம் இறக்கினோம், அத்தாட்சிகளை நாம் இறக்கி இருக்கிறோம். வல்லாஹு யஹ்தி மன் யஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். ஆக நேர்வழி என்பது யாருடைய கையில இருக்கு? அல்லாஹ்வுடைய கையில. அல்லாஹ் வழிகாட்டுகின்றான் தான் நாடியவர்களுக்கு நேரான பாதையின் பக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் இருந்தவர்கள், ரசூலுல்லாஹ்வை நேரடியாக பார்த்தவர்கள், தங்களுடைய சொல்லையும் செயலையும் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் உண்மைப்படுத்துவதையும் பார்த்தவர்கள். ஆனால் நேர்வழி கிடைக்காமல் அவர்கள் இறந்தார்கள். இன்று அதற்கு ஆயிரக்கணக்கான, அது நூற்றுக்கணக்கான, 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை புரிந்து அவர்கள் நேர்வழி பெறுகிறார்கள் என்றால், ஆக இந்த நேர்வழி என்பது யாருடைய கையில இருக்கு? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அப்ப யார் அல்லாஹ்வை முன்னோக்குறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை புரிந்து கொள்வதற்காக உள்ளங்களை திறந்து வைக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவான். யார் உள்ளங்களை பூட்டி கொண்டார்களோ அல்லாஹ் அவர்களது உள்ளங்களை மேலும் பூட்டி விடுவான்.
ஆமன்னா பில்லாஹி. அடுத்து முனாஃபிக்குகளை பத்தி அல்லாஹ் சொல்றான். வயக்கூலூன அவர்கள் சொல்கிறார்கள், ஆமன்னா பில்லாஹி அல்லாஹுவை நம்பிக்கைக்கணும், வபிர் ரசூலி இன்னும் ரசூலை, வஅதஅனா இன்னும் நாங்கள் கீழ்ப்படிந்தோம் என்று. ஆனா என்ன செய்யறாங்க? அதுல உறுதியா இருக்கிறாங்களா? இல்ல. சும்மய தவல்லா ஃபரீகும் மின்ஹும் அவர்களிலே ஒரு கூட்டம், ஒரு பிரிவினர் அதிலிருந்து விலகி விடுகின்றார்கள். மின் பஅதி ஸாலிக இதற்கு பிறகு, வமா உலாயிக பில் முஃமினீன் அவர்கள் முஃமின்கள் அல்ல, நம்பிக்கையாளர்கள் அல்ல. அதாவது வெறும் ஆமன்னா பில்லா வபிர் ரசூல் என்று சொன்னா போதாது, அந்த ஈமானுடைய பாதையில உறுதியா இருக்கணும். அல்லாஹ்வும் ரசூலும் இதை சொன்னார்கள் என்று சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை புறக்கணிப்பார்களே ஆனால் அப்போது அவர்கள் ஈமானிலிருந்து வெளியேறி விடுவார்கள். வைதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி அவர்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய ரசூலின் பக்கமும், லியஹ்கும பைனஹும் அவன் அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பதற்காக, அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் தீர்ப்பளிப்பதற்காக அழைக்கப்பட்டால், இதா ஃபரீக்கும் மின்ஹும் முஅரிதூன் அவர்களிலே ஒரு கூட்டம் புறக்கணித்து விடுகின்றார்கள், நிராகரித்து விடுகின்றார்கள். வஇய்யகுல் லஹுமுல் ஹக்கு சத்தியம் அவர்களுக்கு சாதகமாக இருக்குமேயானால், யர்து இலைஹி முத்இனீன் அவர்களோ கட்டுப்பட்டவர்களாக நபியின் பக்கம் வந்து விடுகின்றார்கள், அல்லது அல்லாஹ்வின் பக்கம் வந்து விடுகின்றார்கள். ஆக குர்ஆனுடைய வசனங்கள்லையோ அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய கூற்றுகள்லையோ அவங்களுக்கு சாதகமானதாக இருந்தா அதை ஏற்றுக்கொள்ள முன் வர்றாங்க. அவங்களுக்கு நம்ம தீர்ப்பு தேடி போனா நமக்கு கண்டிப்பா சாதகமா தீர்ப்பு கிடைக்காது என்று இருந்தால் அவர்கள் அதை விட்டு அவர்கள் விலகி விடுகின்றார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அஃபீ குலூபிஹிம் மரதுன் அவர்களது உள்ளங்களிலே நோய் இருக்கிறதா, அமிர் தாபு அல்லது அவர்கள் சந்தேகப்படுகின்றார்களா, அம் யகாஃபூன என்ன சந்தேகம், இது உண்மையா இருக்கும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது உண்மையா இருக்கும் என்று சந்தேகம் இருக்கா அவங்களுக்கு? அப்ப வேற யார் உண்மை சொல்லுவா? வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா அல்லாஹ்வை விட உண்மை பேசக்கூடியவன் யாரும் இருக்கிறார்களா? அம் யகாஃபூன அன் யஹீஃபல்லாஹு அலைஹி வ ரசூலுஹு அல்லது அல்லாஹ்வும் ரசூலும் அவர்கள் மீது அநீதி இழைப்பார்கள் என்று பயப்படுகின்றார்களா? அல்லாஹு தஆலா மிக நீதமானவன். வமா ரப்புக பிதல்லாமின் லில் இபாத் அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு ஒருபோதும் அநீதி செய்யவே மாட்டான். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூலும் அநீதி செய்ய மாட்டார்கள். ஆக அல்லாஹ்வுடைய தீர்ப்பின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்படும் பொழுது அதை மறுத்து புறக்கணித்து வராம ஒதுங்கக்கூடியவன், அப்ப கண்டிப்பா உள்ளத்தில் அவனுக்கு ஒரு குழப்பம், சந்தேக குழப்பம் இருக்கிறது, அவனுடைய ஈமானின் ஓட்டை இருக்கிறது. அடுத்து மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். உண்மையான மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? இன்னமா கான கௌலுல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி நிச்சயமாக மூமின்களுடைய சொல் எப்படி இருக்கும் என்றால், அல்லாஹ்வின் பக்கமும் அவருடைய ரசூலின் பக்கமும் அவர்கள் அழைக்கப்படும் போது, லியஹ்கும பைனஹும் அவர் அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பதற்காக, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் தீர்ப்பளிப்பதற்காக அவர்கள் அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமும் அழைக்கப்படும் பொழுது அப்ப மூமின்கள் என்ன சொல்வார்கள்? ஐயகூலு அவர்கள் சொல்வதுதான் எப்படி சொல்லுவாங்க? சமிஅனா வ அத்தஅனா நாங்கள் செவியுற்றோம், நாங்கள் கீழ்ப்படிந்தோம் என்று. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல ரசூலின் பக்கம் தான் அழைக்கப்படுது. ஆனா அது அல்லாஹ் எப்படி சொல்றான்? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்பட்டால் என்று சொல்றான். அதனால என்ன தெரியுது? ஹதீஸ்ல இருக்கிறது குர்ஆன்ல இருக்கிற மாதிரி தான். ஹதீஸ்ல இருக்கிறது குர்ஆன்ல இருக்கிற மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள் ஆனால் அது அல்லாஹ் சொன்னது மாதிரி. புரியுதுங்களா? யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன். அடுத்து அவர்கள் தான் வெற்றியாளர்கள். யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பார்களோ, அல்லாஹ்வை பயப்படுவார்களோ, அவனை அஞ்சி நடப்பார்களோ, அவர்கள் தான் நற்பாக்கியம் பெற்றவர்கள். ஆக கீழ்படுகிறது என்பது யார் யாருக்கு கீழ்படியணும்? அல்லாஹ்வுக்கும் கீழ்படியணும், ரசூலுக்கும். ஆனா உள்ளத்தால பயப்படுறது என்பது யாருக்கு மட்டும்தான்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். சோ இபாதத் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். ஆனா இத்தாஅத் என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் செய்யணும். வஅக்ஸமு பில்லாஹி ஜஹத ஈமானிஹிம் இந்த முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே, சத்தியம் செய்கிறார்கள் அல்லாஹ்வின் மீது, ரொம்ப ஹார்டான கடுமையான சத்தியமா, வல்லாஹி பில்லாஹி தல்லாஹின்னு சொல்லி அவ்வளவு சத்தியம் செய்யறாங்க. என்ன சத்தியம்? லைன் அமர்தஹும் லயக்ருஜன்ன மஅக லயக்ருஜன்ன நீங்கள் அவர்களுக்கு ஏவினால் ஜிஹாதுக்கு வாங்கின அவங்களை அழைச்சிங்கன்னா கண்டிப்பா நாங்க ஜிஹாதுக்கு வருவோம்னு சொல்றாங்க அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு. ஆனா வரமாட்டாங்க. புரியுதுங்களா?
அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில அதற்கான தேவை இருக்கும் பொழுது போருக்கு போவது என்பது மூமின்களுடைய குணம். அல்லாஹ்வுடைய பாதையில அதற்கான தேவை இருக்கும் பொழுது போருக்கு போகாம பின்வாங்கி சாக்கு போக்குகள் சொல்வது முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்களுடைய அடையாளம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா துக்ஸிமு, இப்படி எல்லாம் வீணா சத்தியம் பண்ணாதீங்க. ப்ரூஃப் இல்ல உங்கள்கிட்ட, சொல்றீங்க சத்தியம் பண்ணி, ஆனா என்ன செய்றீங்க, மறுக்கிறீங்க. அப்ப எதுக்கு சத்தியம் செய்றீங்க? சத்தியம் செய்யாதீங்க. தாஅத்துன் மஅரூஃபத்துன், நீங்க எப்படி கட்டுப்படுறீங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க சொல்றது ஒண்ணு, செய்வது ஒண்ணு. தாஅத்துன், கீழ்ப்படிதல், மஅரூஃபத்துன், அறியப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதாவது நீங்க எப்படி கட்டுப்படுறீங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்வதை ஆழ்ந்து அறிந்தவனாக இருக்கிறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கீழ்ப்படியுங்கள். ஃபஇன் தவல்லவ், அவர்கள் புறக்கணித்து நிராகரிப்பார்களே ஆனால், விலகி செல்வார்களே ஆனால், அவர் மீது கடமை என்ன, அவர் மீது எது சுமத்தப்பட்டதும், அதாவது மக்களுக்கு தீனை எடுத்து சொல்வது, அழைப்பது, தாவா கொடுக்கிறது, தப்லீக் செய்யறது, அதுதான் அவர்கள் மீது கடமை. உங்கள் மீது எது சுமத்தப்பட்டதோ அது உங்கள் மீது கடமையாக இருக்கிறது. ஆக நீங்க ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தால் அது உங்களுக்கு நல்லது. நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி நடந்தால் தஹ்தது, நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். ஒமா அல ரசூலி இல்லல் பலாகுல் முபீன், அல்லாஹ்வுடைய தூதர் மீது மார்க்கத்தை தெளிவாக எடுத்துரைப்பதை தவிர வேறு கடமை இல்லை. அவர் உங்களை கழுத்தை பிடிச்சி உங்களை பயமுறுத்தி உங்களை நிர்பந்தப்படுத்தி நேர்வழியில கொண்டு வந்து நிறுத்துறது அவர் மீது கடமை இல்லை. தெளிவாக மார்க்கத்தை அழகாக எடுத்துரைப்பதுதான் அவர் மீது கடமை. சரி, யார் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, உண்மையாக நம்பிக்கை கொள்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ் தஆலா எப்படி கண்ணியப்படுத்துவான், அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தகுதி இந்த துன்யாலேயே கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும், உங்களிலே யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றான். வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, இன்னும் நல்ல மலை செய்தார்களே அவர்களுக்கு லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி, இந்த பூமியிலே அல்லாஹ் தஆலா அவர்களை பிரதிநிதிகளாக, ஆட்சியாளர்களாக அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்குவான். அப்ப யாராவது ஒரு முட்டாள் முஸ்லிம்ங்கிற பேர்ல நமக்கு ஆட்சி அதிகாரம்லாம் தேவையில்லை, நம்ம அல்லான்னு பேசாம தீனை மட்டும் பிரச்சாரம் பண்ணுவோம், நம்ம காட்டுக்கு போயிடுவோம்னு சொன்னா முட்டாள்கள். புரியுதுங்களா? அல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, ஈமான் கொண்டு அமல் செய்தால் அல்லாஹ் உங்களை இந்த பூமியிலே கலீஃபாவாக, பிரதிநிதியாக ஆக்குவான். நீங்கள் இந்த பூமியிலே நீதத்தை கொண்டு, நேர்மையை கொண்டு ஆட்சி செய்வதற்காக. அப்ப யாருக்கு அல்லாஹ்வுடைய சட்டம் பிடிக்கலையோ, அல்லாஹ்வுடைய சட்டம் நிலைநிறுத்தப்படுவதிலே ஆர்வம் இல்லையோ, அந்த முட்டாள்கள் தான் இந்த இஸ்லாமிய ஆட்சியை, இஸ்லாமிய நீத முறையை, குர்ஆன் ஹதீஸினுடைய அந்த ஆட்சி முறையை வெறுப்பார்கள். அதெல்லாம் நிலைநிறுத்த தேவையில்லை என்று பேசுவார்கள். இன்றைக்கு அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு உலக சட்டத்துல எதிலையுமே நீதம் கிடையாது. எதுல மட்டும்தான் நீதம் இருக்கு? அல்லாஹ்வுடைய சட்டத்துல மட்டும்தான் நீதம் இருக்கு. இன்றைக்கு உலகம் எல்லாம் நீ அமைதியாக, பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால், எல்லாருக்கும் அவர்களுடைய பசி போய், பயம் போய், அவர்களுக்கு நிம்மதியான ஒரு அதாவது பாதுகாப்பான சமநிலையான வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் அது எதை கொண்டுதான் முடியும்? இஸ்லாமிய ஆட்சி முறையை கொண்டுதான் முடியும். அல்லாஹ் சொல்ற கமஸ்தகலஃபல்லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னால் உள்ளவர்களை அல்லாஹ் தஆலா பிரதிநிதிகளாக, ஆட்சியாளர்களாக ஆக்கியது போன்று, வலயுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ தலாலஹும், மேலும் அல்லாஹ் தஆலா அவர்களை பலப்படுத்தி கொடுப்பான், அவர்களது மார்க்கத்தை, எந்த மார்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்காக திருப்தி கொண்டானோ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூபக்கரை கலீஃபாவாக ஆக்கினான், பிறகு உமரை அல்லாஹ் கலீஃபாவாக ஆக்கினான், பிறகு உஸ்மானை, பிறகு அலியை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த பூமியில ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். அப்ப எந்த முட்டாளாவது சொல்வானா, அபூபக்கர் ஏங்க ஆட்சி அதிகாரத்தை அமைச்சாரு, அல்லாஹ் போய் மஸ்ஜிதுல் ஹராம்ல இபாதத் செஞ்சுட்டு ஆகிரத்தை தேடிட்டு இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு, புரியுதா? அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி நீதமாக ஆட்சி செய்வது என்பதும் லா இலாஹ இல்லல்லாஹ்ல கட்டப்பட்டது, முஹம்மது ரசூலுல்லாஹ்ல கட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அனுப்பப்பட்டு விட்டேன், இனி கிஸ்ரா கிடையாது, இனி கைசர் கிடையாது. கைசருக்கு அல்லாஹ் கடிதம் எழுதினார்கள், நீங்க கீழ்ப்படிந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய நிலங்களை எங்களுடைய குதிரைகள் மிதிக்கும் என்பதாக. புரியுதுங்களா? அதனால அல்லாஹ்வுடைய தீனை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
அவர்களுக்கு அவர்களுடைய தீனை பலப்படுத்தி கொடுப்பான். எந்த தீனை அவர்களுக்கு அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி அவர்கள் தங்களுடைய நீதமான நேர்மையான ஆட்சியை நிறைவேற்றுவார்கள். எப்படி அபூபக்கர் அவர்கள் செய்தார்களோ, உமர் அவர்கள் செய்தார்களோ, உஸ்மான் செய்தார்களோ, அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஜமீஅன் அவர்கள் செய்தார்களோ. அவர்களுடைய பயத்திற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிம்மதியை மாற்றி தருவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மக்கள் பயந்து கொண்டிருந்தாங்க. இஸ்ரா என்ன செய்வானோ, கைசர் என்ன செய்வானோ, உலக ஆட்சி அதிகாரங்கள் வல்லரசுகள்லாம் என்ன செய்வோம்னு சொல்லி எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றுமில்லாமல் ஆக்கி மனிதர்களை மதிக்கக்கூடிய, நேர்மையை நிலைநிறுத்தக்கூடிய, நீதத்தின்படி ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு வழங்கினான் சஹாபாக்கள் மூலமாக. அவர்கள் என்னை வணங்குவார்கள். யாரை வணங்க மாட்டாங்க? அரசரையோ ஆட்சியாளரையோ உலக வல்லரசுகளையோ வணங்க மாட்டார்கள். இன்றைக்குள்ள மக்கள் வணங்கி கொண்டிருப்பதை போன்று முஸ்லிம்கள் தான் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் பள்ளிவாசல்ல சொல்லுவாங்க, அரசியல்ல வல்லரசை வணங்குவாங்க. பள்ளிவாசல்ல அல்லாஹ் அல்லாஹ்வை சொல்லுவாங்க. ஆனா ஆட்சி அதிகாரம்னு போயிட்டா யாரை வணங்குவாங்க? வல்லரசுகளை. உலகத்தில் உள்ள வல்லரசுகள் என்ன செய்யறதோ அந்த வல்லரசுகள் படி, இங்க பாரு, உன்னுடைய நாட்டுல நீ கைவெட்டக்கூடாது, நீ ஒருத்தன் திருடுனானா அவனை கைவெட்டிடக்கூடாது, இதெல்லாம் செஞ்சானா அவனை கல்லால் அடிக்க கூடாது, நான் சொல்றபடிதான் நீ சட்டம் போடணும், ஜெயில அடைக்கணும், அவ்வளவுதான். சரிங்க வல்லரசு, நீங்க சொல்றபடியே நாங்க செஞ்சுக்கிறோம். முஸ்லிம் நாடு, முஸ்லிம் ஆட்சியாளர், முஸ்லிம் நீதிபதி, குர்ஆன் இருக்கு, ஹதீஸ் இருக்கு, ஆனா இஸ்லாமிய சட்டம் அல்ல. அப்ப யாரை வணங்குகிறார்கள்? அல்லாஹ்வை அவர்கள் வணங்கவில்லை. யாரை வணங்குறாங்க? வல்லரசுகளை வணங்குகிறார்கள். அவர்கள் என்னை, யார் மூமின்கள் என்னை வணங்குவார்கள், எனக்கு அவர்கள் இணையாக்க மாட்டார்கள். எவ்வளவுதான் பெரிய சக்தி வந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு அவர்கள் இணை வைக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு நிகராக உலகத்தினுடைய எந்த சக்தியும் அவர்கள் மதிக்க மாட்டார்கள். மூமின்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவர் யாரு? அல்லாஹ் ஒருத்தன் தான். ரப்பு அல் கஹ்ஹார் அல் ஜப்பார் லிமனில் முல்குல் யௌம். அவன் ஒருத்தன் தான் சூப்பர் பவர். அவனை தவிர எல்லாமே செல்ஃப் பவர் தான். ஒமன் கஃபர பஅத தாலிக, யார் எதற்கு பின்னால் நிராகரிப்பார்களோ, அதாவது இவ்வளவு தெளிவான அத்தாட்சியில் கொடுக்கப்பட்டு பூமியில் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம்லாம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்வையோ அல்லாஹ்வுடைய சட்டத்தையோ நிராகரித்தால் அவர்கள் தான் பெரும் பாவிகள். இன்றைக்கு நம்ம எல்லாம் அதுக்குள்ளார வந்துருவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த பாவிகள்ங்கிற லிஸ்ட்ல எல்லாம் நம்ம வந்துருவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரு? நாமும் வருவோம், நம்மை ஆட்சி செய்யக்கூடியவங்க வருவாங்க. ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்து யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனை வாழ்க்கையில் பின்பற்றாமல் உலக விஷயங்களை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய, எல்லாரோடையும் உட்போகக்கூடிய அந்த பாதையில போறாங்கல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாருக்கும் இது பகிரங்கமான எச்சரிக்கை. மூமின்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துங்கள். வாத்து ஜகாத், ஜகாத்தை கொடுங்கள். வஅதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல், ரசூலுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் கருணை காட்டப்படுவீர்கள். அப்ப எந்த ஒரு முஸ்லிம் நாடு, எந்த ஒரு முஸ்லிம் சமூகம் தொழுகையை நிலைநிறுத்துவது, ஜக்காத்தை கொடுப்பது, ரசூலுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிவது, அவங்களுடைய ஆட்சி அதிகாரம், ஜமாத்து, அவங்களுடைய குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை, இது எல்லாவற்றிலுமே இத்தாஅத்துர் ரசூலை அடிப்படையாக வைத்தால்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். அடுத்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்றான். சரி, என்னுடைய மார்க்கத்தை மீறி நீங்க போயிடுவீங்களா? என்னுடைய மார்க்கத்தை மீறி நீங்க என்ன சாதிச்சிட முடியும்? அல்லாஹ் காஃபிர்களுக்கு எச்சரிப்பதன் மூலமாக மூமின்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். லா தஹ்சபன்ன அல்லதீன கஃபரு முஅஜிஸின், நிராகரிப்பாளர்களை நீங்கள் எண்ணி விடாதீர்கள். முஅஜிஸீன ஃபில் அர்தி, பூமியிலே அவர்கள் தப்பித்தவர்களாக. காபிர்கள் என்னை விட்டு எனது பிடியிலிருந்து அவர்கள் தப்பித்து விட முடியாது. முன்னார், அவர்களுடைய தங்குமிடம் நரகம்தான். வலபிஸல் மஸீர், அது தங்குமிடங்களிலே, மீளும் இடங்களிலே மிக கெட்டதாக இருக்கிறது. சரி, அப்ப இது இடையில ஒரு எச்சரிக்கை. மூமின்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், முனாஃபிக்குகள் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள் என்ற எச்சரிக்கையை சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு போறான். என்ன சட்டம்? கவனிங்க. குறிப்பா இந்த சூரா நூர் என்பது குடும்பவியல் சட்டங்களுக்கான ஒரு முக்கியமான சூரா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கையாளர்களே, லியஸ்தஅதினுக்கும் அல்லதீன மலக்கத் ஈமானுக்கும், உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகள், வல்லதீன லம் யப்லுகுல் ஹுலும், இன்னும் உங்களிலே யார் வயது பருவத்தை அடையவில்லையோ அவர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளார வரும் பொழுது அனுமதி கேட்டுட்டு வரட்டும். குறிப்பா 3 நேரத்துல, ஸலாத்த மர்ராத்தின் 3 நேரங்களிலே. ஒரு நேரம் என்ன? மின் கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்பாக.
வஹீன தவஊன சியாபக்கும் மினல் ظஹீரா. இன்னொன்று மதிய நேரத்திலே உங்களுடைய ஆடைகளை களைந்து நீங்கள் வீட்டிலே ஓய்வெடுக்கும் போது வமின் பஅதி ஸலாத்தில் இஷா, இஷா தொழுகைக்கு பிறகு. இந்த 3 நேரங்கள்ல சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், வீட்டுல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், அடிமைகளா இருக்கட்டும், உள்ளார அனுமதி கேட்டு கதவை தட்டிட்டு நாங்க உள்ளார வரட்டுமா என்று வரணும். அந்த வீட்டை சேர்ந்தவர்களா இருந்தாலும் வெளியில இருந்து உள்ளார வரதா இருந்தா அனுமதி கேட்டுட்டு வரணும். இந்த 3 நேரங்கள் மறைவான நேரங்கள். அப்போ ஒரு ஆணு தன்னுடைய ஹலாலான மனைவியோட அந்த நேரத்தில் அவன் இருக்கலாம். அந்த ஆடைகள்ல குறைகள் இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம். அப்ப திடீர்னு வரும் பொழுது பார்க்க கூடாததை பார்த்து விடுவார்கள். அதனால அனுமதி கேட்டு வரட்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா மக்களை எச்சரிக்கை செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய சட்டங்கள் இறக்கப்படுது, நீங்க இந்த சட்டங்களை அமல்படுத்துறது இல்லையே என்று மக்களை எச்சரித்தார்கள். இதை நம்ம சொல்லி வைக்கணும். இந்த 3 நேரங்களுக்கு பின்னாடி அவங்க வர்றதுல தப்பு கிடையாது. உங்களிலே சிலர் உங்களில் சிலரிடம் வந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால மற்ற நேரங்கள் அனுமதி இல்லாம வர்றதுல தப்பு கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு வசனங்களை இவ்வாறு தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹு தஆலா நன்கறிந்தவன், மகா ஞானவான். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சட்டமும் இல்மின் அடிப்படையில் அமைந்தது, ஹிக்மத்தின் அடிப்படையிலே அமைந்தது. உங்களிலே குழந்தைகளாக சிறுவர்களாக இருந்தவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்கள் அனுமதி கேட்கட்டும். அவர்களுக்கு முன்னால் உள்ள மற்றவர்கள் ஏற்கனவே பருவ வயதை அடைந்தவர்கள் எப்படி அனுமதி கேட்கிறாங்களோ அதே போல அனுமதி கேட்டு வரட்டும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இவ்வாறு தன்னுடைய வசனங்களை தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹு தஆலா நன்கறிந்தவன், ஞானவான். அதே போல பாருங்க 58 முடிவு அதேதான், 59 முடிவு அதான். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். அல்லாஹ்வுடைய இல்மின் மீது, அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தின் மீது நமக்கு ஈமான் யக்கீன் வர வேண்டும். வெறும் அல்லாஹ்வுடைய வஜூதின் மீது மட்டும் ஈமான் இருந்தா அது ஈமானாக ஆகாது. எதன் மீது வரணும்? அல்லாஹ்வுடைய இல்மின் மீதும் அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தின் மீதும். இன்றைக்கு முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்றுவதில்லை என்றால் அது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலேயா இருக்கட்டும், அல்லது அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலேயா இருக்கட்டும், சமூக வாழ்க்கையிலேயா இருக்கட்டும், அதுக்கு என்ன காரணம்? அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தின் மீது, அல்லாஹ்வுடைய இல்மின் மீது, ஹிக்மத்தின் மீதும் ஆழமாக நம்பி இருப்பார்களே. ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய சட்டத்தை அவர்கள் செயல்படுத்தி இருப்பார்கள். அதை அவர்கள் புறக்கணித்திருக்க மாட்டார்கள். நப்சுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருக்க மாட்டார்கள். சரி. திருமணத்தை ஆதரவு வைக்காத, ஆசைப்படாத அளவுக்கு பெண்களிலே வயது முதிர்ந்தவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய ஜில்பாப், புர்கா, மேல போடுற பெரிய துப்பட்டா அவற்றை கீழே வைப்பதிலே, கழட்டுவதிலே தப்பு கிடையாது. ஆனா அப்படி இருந்தாலும் அவர்கள் உள்ளே போட்டிருக்கக்கூடிய அலங்காரங்களை வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டு சுற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அப்ப அந்த அலங்காரங்களை வெளிப்படுத்தாம அவர்கள் சாதாரண ஆடை அணிந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்க பக்கத்துல வீட்டுக்கு வெளியில வரும்போது சின்ன தேவைகளுக்காக வேண்டி அந்த மாதிரி ஜில்பாப் இல்லாம அவங்க வர்றது தப்பு கிடையாது. எந்த மாதிரி பெண்கள் முற்றிலுமா இனிமே திருமணம் முடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு தள்ளாடக்கூடிய முதிர்ந்த வயதுடைய அந்த நிலைமை, வயதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த தோடுலாம் சுருங்கி போய், கண் பார்வையெல்லாம் விழுங்கி போய், கையில உள்ள சதையெல்லாம் எலும்போட ஒட்டி போய் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க பாருங்க. அவங்களே அலங்காரம் பண்ணிட்டா அதுவே ஒரு இச்சையை தூண்டக்கூடியதாயிடும். அப்படி அவங்க அலங்காரம் இல்லாமல் இருந்தால் ஜில்பாப் இல்லாம வரலாம். அலங்காரம் செய்திருப்பார்களே ஆனால் செய்யறதுல தப்பு கிடையாது. அப்படி அலங்காரம் செய்திருந்தா அவங்களும் இப்படித்தான் வரணும். ஜில்பாப் அணிந்து கொண்டு, பர்தா அணிந்து கொண்டுதான் வரணும். அலங்காரம் இல்லை என்றாலும் அவர்களும் பேணுதலாக இருப்பது, ஜில்பாபோடு வருவதுதான் அவர்களுக்கும் நல்லது. அவர்களும் பேணுதலாக இருப்பது கைருல்லஹும், அவர்களுக்கு சிறந்ததாகும். வல்லாஹு ஸமீஉன் அலீம். அல்லாஹ் நன்கு செவியுறுபவன், நன்கு அறிந்தவன். யார் அல்லாஹ்வுடைய சட்டத்தை பற்றி எப்படி பேசுகிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அறிந்திருக்கின்றான். ليس على الأعمى حرج ولا على الأعرج حرج ولا على المريض حرج ولا على أنفسكم أن تأكلوا من بيوتكم أو بيوت آبائكم أو بيوت أمهاتكم أو بيوت إخوانكم أو بيوت أخواتكم أو بيوت أعمامكم أو بيوت عماتكم أو بيوت أخوالكم أو بيوت خالاتكم أو ما ملكتم مفاتحه أو صديقكم.
சரி, அந்த காலத்துல பலவிதமான மனிதர்கள் இருந்தாங்க. சில பேர் கண்ணு தெரியாதவங்க, அதே போல கை கால் ஊனம் உள்ளவர்களோட உட்கார்ந்து சாப்பிடுறத அவங்களுடைய மதிப்புக்கு குறைவா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருந்தாங்க. இன்னொரு கூட்டம் என்னன்னு சொன்னா, இந்த கை கால் முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்களோட உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அவங்கள விட நம்ம அதிகமா சாப்பிட்டுருவோமோ, அவங்களுடைய ஹக்க நம்ம எடுத்துக்கொள்வோமோ என்று பயந்து கொண்டு அவங்களுக்கு தனியா சாப்பாடு வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வீடுகள், குடும்பங்கள், நட்பு வட்டாரம், சமூகம் இருக்கும்போது எல்லாம் கலந்து இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி தனியா சாப்பிடுறது இருக்குது, அது முந்தி சொன்ன காரணத்துக்காக இருந்தா அடியார்களுக்கு இடையில அவங்களுக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயத்துல அவங்களை பிரிக்கிறதா போயிடும். இப்போ ஒருத்தர் கண்ணு தெரியாம இருக்கிறாருன்னா அது அவருடைய செயலா? இது அல்லாஹு தாலாவுடைய செயல். ஒருத்தர் கை கால் ஊனமுற்றவராக இருக்கிறார் என்றால் அது யாருடைய செயல்? அல்லாஹு தாலாவுடைய படைப்பு. அதனால அவரை மட்டமா கருதலாமா? அவரோட உட்கார்றது என்னுடைய மதிப்பு குறைவு நினைக்கலாமா? நினைக்க கூடாது. சரி, அதே போல அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுறதுனால நம்ம அவங்க உதாரணத்துக்கு கண்ணு தெரியாதவர், அவர் எடுத்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து சாப்பிட்டுருவோம், அல்லது அவருக்கு எது எங்க இருக்குன்னு தெரியாது, நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுருவோம். அப்படியும் பயப்படாதீங்க. நீங்க எல்லாம் ஒரே சமூகம், ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு. அதனால ஒருத்தர் சாப்பிடும் போது கூட குறைய எடுத்துக்கிறதுல நாட்டம் இல்லாமல், அவருக்கு அநியாயம் செய்யணுங்கிற எண்ணம் இல்லாமல் எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. அதனால எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுங்க, அதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு அல்லாஹ் ஒற்றுமை எவ்வளவு பெரிய முஹப்பத் அல்லாஹ் வளர்க்கிறான் பாருங்க. லைஸ அலலாமா ஹரஜுன், குருடன் மீது தப்பு கிடையாது. அதே போல கை கால் முடியாதவர்கள் மீது, நோயாளிகள் மீது குற்றம் கிடையாது. அதே போல உங்க மேல குற்றம் கிடையாது. நீங்க எல்லாம் உங்க வீட்டுல ஒன்னா சாப்பிடுறது, அல்லது உங்களுடைய தந்தைமார்களுடைய வீடுகள்ல இது ஒண்ணு இருந்துச்சு. அதாவது கண்ணு காது இது மாதிரி உடல் ஊனமுற்றவர்களை தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக மாட்டாங்க, தன்னுடைய உறவு வீட்டுல போய் அழைச்சிட்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்ப அழைச்சிட்டு போறவங்க, என்ன உங்க வீட்டுல எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா, இன்னொருத்தர் வீட்டுக்கு தான் போய் சாப்பாடு கொடுப்பீங்களா, நாங்க என்ன அவ்வளவு மட்டமா, அப்படி அவங்க புறக்கணிச்சுட்டு இருந்தாங்க. அதையும் அல்லாஹ் கண்டிக்கிறான். யார் வீட்டுல சாப்பாடு கொடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் என்று அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் விளக்கம் சொல்றான். அதனால உங்களுடைய தந்தைமார்களுடைய வீடுகள்ல, அதே போல உங்களுடைய தாய்மார்களுடைய வீடுகள்ல, உங்களது சகோதரர்களுடைய வீடுகள்ல, உங்களது சகோதரிகளுடைய வீடுகள்ல, உங்களுடைய சாச்சாக்களுடைய வீடுகள்ல, உங்களுடைய மாமிகளுடைய வீடுகள்ல, உங்களுடைய தாய் மாமாக்களுடைய வீடுகள்ல, உங்களுடைய சின்னம்மா பெரியம்மாக்களுடைய வீடுகள்ல, அல்லது சாவியை யாருக்கு நீங்க வச்சிருந்தீங்கன்னா, ஒருத்தர் உங்கள்ட்ட சாவியை கொடுத்துட்டு போயிருக்கிறார், என்னுடைய வீடுப்பா, என்னுடைய குடவுனுப்பா, நீ பாதுகாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப இவர் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவருடைய வருமானம் என்ன செய்யுது, இவருடைய நேரம் அதுல செலவழியுது. அப்ப அங்க இருக்கிற பொருள்களை எடுத்து சாப்பிடுறதுல பிரித்துல இருக்குது, அல்லது அரிசி பானை சட்டி பருப்பு வச்சிருக்கிறார் ஆக்கி சாப்பிடுறதுல தப்பு கிடையாது. சரிங்களா? அவு சதீகிக்கும், அல்லது உங்களுடைய நண்பருடைய வீடு உங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, பரவாயில்ல, நீங்க அதுல இருந்து நீங்க எடுத்து சாப்பிடலாம். உணவுகள் எடுத்து சாப்பிடுறதுல தப்பு கிடையாது. அதே போல நீங்க ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது, பிரிஞ்சு சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தஅகுலு ஜமீஅன் அவ் அஷ்தாதா. ஆனா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது சிறந்தது, பரக்கத்து. ஃபைதா தகல்தும் புயூத்தன், நீங்கள் வீடுகள் என்று சொன்னா, இத நீங்க ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டாலும் பிரிஞ்சு உட்கார்ந்து சாப்பிட்டாலும் தப்பு கிடையாதுங்கிறது குறிப்பிட்ட ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் இறக்குறான். அந்த காலத்துல எப்படி இருந்தார்கள் சொன்னா, நண்பர்களோ யாரோ விருந்தாளிகள் இருந்தாதான் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆக்கின சாப்பாட்டை சாப்பிடாம ஆண்கள் அப்படியே வச்சுட்டு தங்களுடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்களை மேய்க்கிறதுக்கு புறப்பட்டு போயிடுவாங்க. பசியோட வெயில்ல காஞ்சிட்டு அப்ப சாயந்தரத்துல வருவாங்க. அந்த அளவுக்கு தங்களை வருத்தி கொண்டிருந்தார்கள். எதுக்காக வேண்டி? கூட சாப்பிடுறவங்க இல்லைன்னா. இந்த காலத்துல பாருங்க அப்படியே தலைகீழாகி போச்சு. அல்லாஹ் தான் நம்மள மன்னிக்கணும். அப்ப அல்லாஹ் சொல்ல, பரவாயில்லை, நீங்க தனியா சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது, சேர்ந்து சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது, அது வசதிக்கு ஏற்ப நீங்க செஞ்சு கொண்டதுல தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனா யாராச்சும் ஜமாத்தோட சேர்ந்து சாப்பிடுறது இருக்குது மற்றவங்களோட, அது ரொம்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. நீங்கள் வீடுகளுக்குள் செல்லும் பொழுது உங்கள் மீது சலாம் சொல்லி விட்டு செல்லுங்கள். யார் வீட்டுக்கு போனாலும் சரி, உங்க வீட்டுக்கே போனாலும் சரி, நீங்க சலாம் சொல்லிட்டு போங்க. தஹிய்யத்தன் மின் இன்டில்லாஹ், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அழகிய முகமனாக, முபாரக்கத்தன் தய்யிபத்தன். அந்த சலாம் எப்படிப்பட்டது? அல்லாஹ் ஆசீர்வதிக்கப்பட்டது, அருள் செய்யப்பட்டது, சய்யிபத்தன், ரொம்ப நல்ல அருமையான வாக்கியம் அது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். உலகத்துல உள்ள எந்த மனித சமூகத்துக்கும் கொடுக்கப்படாத அற்புதமான ஒரு வாக்கியம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சலாமே இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வானத்திலிருந்து இறக்கப்பட்ட மார்க்கம், மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல என்பதற்கு மிகப்பெரிய சான்று. கதாலிக்க யுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத்தி லஅல்லக்கும் தஅகிலூன். இப்படி அல்லாஹ் தஆலா வசனங்களை, அத்தாட்சிகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான், நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருப்பதற்கு, நீங்கள் சிந்தித்து புரிவதற்கு. இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹ்,
மூமின்கள் யார்? அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள். மூமின்கள் யார்? ரசூலை நம்பிக்கை கொண்டவர்கள். அந்த ஈமான்ல உறுதியா இருக்கணும். வைதா கானு மஅஹு அலா அம்ரின் ஜாமிஇன், சஹாபாக்கள் எல்லாம் ரசூலோடு ஒரு ஒற்றுமையான காரியத்தில் இருப்பார்களேனால், அது ஜும்மா தொழுகையோ ஜமாத் தொழுகையோ அல்லது பயானோ ஃபுத்பாவோ, என்ன செய்வார்கள்? லம் யத்ஹபு, அவர்கள் ரசூலை விட்டு பிரிந்து செல்ல மாட்டார்கள். ஹத்தா யஸ்தஅதினுஹு, ரசூலிடத்திலே அவர்கள் அனுமதி கேட்கின்றவரை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்கள் உட்காருவார்களே ஆனால், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாதான் எந்திரிச்சு போவாங்க. அப்ப உள்ளார வர்றது அது அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப வர்றதா இருக்கலாம். ஆனா பிரிஞ்சு போகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அனுமதி கேட்டுட்டு தான் போகணும். இன்னல்லதீன யஸ்தஅதீனுனக், உங்களிடத்திலே யார் அனுமதி கேட்கின்றார்களோ, அதாவது வந்துட்டு போகும் பொழுது அனுமதி கேட்கின்றார்களோ, உலாயிகல்லதீன யுமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பிக்கை கொண்டவர்கள். அப்ப ஈமானுக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தை செய்யும் போதுதான் நாம் மூமின்கள் என்று நம்மை சொல்லிக் கொள்வதற்கு தகுதியானவர்கள். நான் ஈமானுடைய எந்த அடையாளத்தையும் செய்ய மாட்டேன், என் உள்ளத்துல ஈமான் இருக்கு, அல்லாஹ் அறிந்தவன் என்று சொல்லி நம்மை ஒருத்தன் தன்னை மூமினாக சமூகத்தில் அடையாளப்படுத்த நாடினால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நபியே, அவர்கள் உங்களிடத்தில் அனுமதி கேட்டால், அவர்களுடைய காரியங்களில் சிலவற்றிற்கு அதுவும் நீங்க விரும்பியவர்களுக்கு அனுமதி கொடுங்க. உங்க மேல கட்டாயம் கிடையாது. இல்ல நீ இருந்துட்டு தான் போகணும்னா அவர் இருந்துட்டு தான் போகணும். ரசூலுக்கு கீழ்படுகிறது தான் கடைசி கட்டளை. அப்படி அனுமதி கேட்டவர்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், மகா பெரும் கருணையாளன். சரி, ரசூல் இடத்துல சபைக்கு வரீங்க, ரசூல் இடத்துல பேசணும், யா முகமதுன்னு அழைக்கலாமா, இப்னு அப்துல்லான்னு அழைக்கலாமா? உங்களில் ஒருவர் மற்றவரை அழைப்பது போல செய்யக்கூடாது. மரியாதையா யா அய்யுஹன் நபியு, யா அய்யுஹர் ரசூல், யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ் என்றுதான் அவர்களை நீங்கள் மரியாதையாக அழைக்க வேண்டும். அதே போல ரசூல் உங்களுக்காக செய்யக்கூடிய துவா இருக்குது, உங்களிலே ஒருவர் மற்றவருக்காக செய்யக்கூடிய துவாவை போன்று கிடையாது. அது நல்ல துவாவாக இருந்தாலும் சரி, கெட்ட துவாவா இருந்தாலும் சரி, அது உடனே பழிச்சிடும். அதனால பயந்து கொள்ளுங்கள். ரசூலுடைய வார்த்தையிலிருந்து உங்கள் விஷயத்தில் நல்லது மட்டும் வர வேண்டும் என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ரெண்டு அர்த்தமும் இங்க பொருந்தும். லா தஜஅலு துஆ ரசூலி பைனக்கும் கதுஆஇ பஅதுக்கும் பஅதா, உங்களிலே ரசூலுடைய துஆவை நீங்கள் உங்களிலே சிலருக்கு துவா செய்வதை போன்று ஆக்கிவிடாதீர்கள். அல்லது நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே ரசூலை அழைப்பதை உங்களிலே சிலரை அழைப்பது போன்று, மற்றவங்களை நீங்க அழைக்கிறோம்ல, யா அப்துல் ரஹ்மான், யா அப்துல்லா, அதே போல யா அஹ்மது, யா முஹம்மது, யா, அந்த மாதிரி நீங்க பேர் சொல்லி ரசூலை அழைச்சிட முடியாது. கது யஅலமுல்லாஹு அல்லதீன யதஸல்லலூன மின்கும் லிவாதா. சரி, அப்ப அனுமதி கேட்டுட்டு போனோம். அப்படி அனுமதி கேட்காம நைஸா மறைஞ்சு சபையிலிருந்து யாராவது வெளியே போனா அவங்க யாரா இருப்பாங்க? முனாஃபிக்காக இருப்பார்கள். கது யஅலமுல்லாஹ், திட்டமாக அல்லாஹ் அறிவான், அல்லதீன எவர்களை என்றால் யதஸல்லலூன நடுவி செல்கின்றார்களே, மின்கும் உங்களில் இருந்து, லிவாதன் மறைவாக. சோ அந்த மாதிரி போறவங்களை அல்லாஹ் அறிவான். நபிக்கு தெரியாது. நபி தூரத்துல இருந்து பயன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு பின்னாடி உட்கார்ந்து அப்படியே நைஸா நழுவி போறாங்க சில பேர். அவர்களை பற்றி நபி அறிய மாட்டார்கள். ஏன்? இல்முல் கைப் யாருக்கு கிடையாது? ரசூலுல்லாஹ்க்கு கிடையாது, அல்லாஹ்க்கு தெரியும். அப்ப இந்த வசனத்திலிருந்து தெளிவா இன்னொரு விஷயம் என்ன தெரியுது? அக்கீதாவுடைய விஷயம். அல்லாஹ்க்கு மட்டும்தான் இல்முல் கைப், ரசூலுல்லாஹ்வுக்கு இல்முல் கைப் கிடையாது. அல்லாஹ் சொல்றா, ஃபல்யஹதர் அல்லதீன யுகாலிஃபுன அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு யார் மாறு செய்கிறார்களோ அவர்கள் பயந்து கொள்ளட்டும், அன் துஸீபஹும் ஃபித்னத்தும், குழப்பம் அவர்களை பிடித்து விடும் என்று. ஆக யாரு ரசூலுடைய கட்டளைக்கு மாற்றமா நடக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு ஃபித்னா. என்ன ஃபித்னா? அவங்களுடைய ஈமான் பலவீனமாகும், அவங்களுடைய ஈமான்ல குழப்பம் ஏற்படும், அந்த ஈமான்ல டேமேஜ் ஏற்படும், அவங்களுடைய அமல் சரியா இருக்காது. அவு யுஸீபஹும் அஸாபுன் அலீம், அல்லது கடினமான தண்டனை அவர்களுக்கு வந்துவிடும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எதிரிகள் மூலமாக அவர்கள் சாட்டப்பட்டு அவர்கள் மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாகுவார்கள். ஆக இதுவும் ஒரு பெரிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எச்சரிக்கை. எப்ப முஸ்லிம்கள் தங்களுடைய சமூகத்துல ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை மீறுவார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கடுமையான தண்டனை இறங்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்து அல்லாஹு தஆலா இந்த சூராவை முடிக்கும் பொழுது மீண்டும் தன்னுடைய வல்லமையை அல்லாஹு தஆலா நிலைநாட்டி முடிக்கின்றான். இதன் மூலமாக மூமின்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்படுகிறதுலதான் உங்களுடைய கண்ணியமும் வெற்றியும் இருக்கிறது. அல்லாஹ்வை புறக்கணிச்சிட்டு நீங்க யாருக்கு கீழ்படிந்தாலும் சரி, யாருக்கு கட்டுப்பட்டாலும் சரி, உங்களுக்கு கண்ணியமும் கிடைக்காது, வெற்றியும் கிடைக்காது. அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள். இன்னலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கே சொந்தமானவை வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும்
அது யஅலமு மா அன்தும் அலைஹி, நீங்கள் இப்போது இருக்கின்ற நிலையை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். நீங்க பலவீனமா இருக்கிறீங்களா, அல்லாஹ் உங்களை பலப்படுத்துவான். நீங்க இப்ப ஆட்சி அதிகாரம் இல்லாம இருக்கிறீங்களா, அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான். எப்போது நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நீங்கள் இருந்தால். வயௌம யுர்ஜஊன இலைஹி, அவன் பக்கம் நீங்கள் எப்போது திரும்ப அவர்கள் கொண்டு வரப்படுவார்களோ, ஃபயுனப்பிஹும் பிமா அமிலு, அவர்கள் செய்ததையெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுப்பான். அப்ப ஆக மறுமையில வரும் பொழுது கண்டிப்பா நம்முடைய அமல்கள் அங்கே பேசும். அல்லாஹு தஆலா எல்லா விஷயங்களையும் நமக்கு அங்கே வெளிப்படுத்தி விடுவான். யாரும் தப்பிக்க முடியாது. வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் மீண்டும் தன்னுடைய இல்மை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். எதற்காக வேண்டி? நீங்கள் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் அறிந்தவன், உங்களுடைய எண்ணங்களை அல்லாஹ் அறிந்தவன். சில பேர் இஸ்லாம பேசுவாங்க, ஆனா உண்மையிலே அவங்களுடைய உள்ளத்துல இஸ்லாம் இருக்காது. சில பேர் அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேசுவாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய சட்டம் நிலைபெற வேண்டும் என்ற ஆசை அவங்களுக்கு இருக்காது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புகழ் என்று புகழ்வார்கள், ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி ஆட்சி அதிகாரம் நடப்பதை விரும்ப மாட்டாங்க. குஃபார்களை விரும்புவாங்க, நசராணிகளை விரும்புவாங்க, மஜூசிகளை விரும்புவாங்க, யகூதிகளை விரும்புவாங்க. அவர்கள் அல்லாஹ்வையோ அல்லாஹ்வுடைய ரசூலையோ முன்னோர்கள் கலீஃபாக்களையோ அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தீனை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆக அல்லாஹு தஆலா எல்லாருடைய உள்ளங்களையும் அறிந்தவன், எல்லாருடைய அமல்களையும் அறிந்தவன். அந்த உள்ளங்கள் அந்த அமல்களை எந்த எண்ணத்தில் செய்கின்றன என்பதையும் அல்லாஹு தஆலா அறிந்தவன். அதனால அல்லாஹ்விடத்துல உங்களுடைய வாய் வார்த்தைகளை வைத்து நீங்க தப்பிக்க முடியாது. அல்லாஹ் உங்களுடைய நியத்தின்படி உங்களுக்கு கூலி கொடுப்பான். ஆக யாருடைய ஈமான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதாக, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக தங்களை மார்க்கத்துக்காக பரிசுத்தமாக ஆக்கி கொண்டார்களோ, கண்டிப்பா அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே நற்பாக்கியம் மிக்கவர்கள். ஆக இந்த சூரா நூர் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேத சட்டங்களை நிலைநிறுத்தி வாழ்வதை வலியுறுத்தக்கூடிய மகத்தான ஒரு சூரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரால மேலும் நமக்கு என்னென்ன படிப்பினைகள் பாடங்களை வைத்திருக்கிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை அமல்களை பார்த்து நிறைவு செய்வோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.